இந்த மாற்றத்தில் அந்த தருணத்திலிருந்தே நடக்க ஆரம்பிச்சிருது. அப்ப அதோட தன்மை இன்னைக்கு இதுக்கு முன்னாடியும் நம்ம இதை பத்தி பேசியிருக்கோம், நீங்க விளக்கியிருக்கீங்க. அந்த தன்மை வந்து மாறுறது இல்ல அந்த சூழ்நிலை மாறுறது வந்து அந்த தருணத்துல இருந்தே நடக்கிறது வந்து மறைவா ஆரம்பிக்குது இல்லையா சார்? நமக்குரிய அந்த விருப்பம் விரும்புதலோட விருப்பம் அந்த அந்த சூழ்நிலை அப்ப இருந்தே ஆரம்பிக்குது மனசுல. ஆம் ஆம் நம்ம சில சமயங்கள்ல வந்து கொஞ்சம் டிசப்பாயிண்ட் ஆகுறது வந்து அதை நம்ம கண்ணில் பார்க்கணும் அப்படின்னு அந்த உணர்ச்சியில பாக்குறதுனாலதான் அந்த ஒரு டிசப்பாயின்மெண்ட். அதை உணர்வோட பார்க்க ஆரம்பிச்சோம்னா அந்த தன்மையை வந்து நம்ம வந்து படிப்படியா நம்ம வந்து அது முன்னேறிட்டு வரதை பார்க்கலாம் இல்லையா சார்? அந்த அந்த வளர்ச்சியை நம்ம எதை விரும்பணுமோ அதுக்குரிய சூழ்நிலை. ஆம். ஒரு பழம் வேணுங்கும் போது உங்களுக்கு அந்த பழம் வந்து சேர்றதும் இருக்கு, சரியா? இல்லைன்னா அது விதையை போட்டு அது முளைச்சி வரக்கூடியதும் இருக்கு, அது விதையாகி அது முளைச்சி வரக்கூடியதும் இருக்கு, சரியா? உங்களுக்குன்னு கொடுக்கப்பட்ட இடத்துல அது முளைச்சி வருது அப்படின்னா அதுக்குரிய காலம் இருக்கு இல்லையா? அப்புறம் அது உருவாயிருச்சு, அழிவெல்லாம் கடந்து அது வருது, உங்களுக்காக வருது. நீங்க பொறுமையாக இருந்தா அது விளங்கிடுச்சுன்னா பொறுமையா இருப்பீங்க. தெளிவு வந்துச்சுன்னா பொறுமையா இருப்பேன், இல்லைன்னா அவசரப்படுறது. ஆமா, எந்த ஒரு காரியத்துக்கும் அப்படித்தான். அதை பற்றிய தெளிவு வரும்போது நீங்க நம்ம பொறுமையா இருக்கிறோம், அதை பற்றிய தெளிவு இல்லாத போது அவசரப்படுறோம், நம்ம இன்னும் ஆகலையே அப்படின்னு. சரியா? வேற என்ன கேள்வி? சொல்லுங்கப்பா. நமக்கு சோதனைகள் அதிகமா வருவதற்கு நம்ம தான் காரணமா, இல்ல சோதனைகள் நம்மள ஏற்படுத்திக்கிறோமா, இல்ல சோதனைகள் மூலயமா தான் சொர்க்கம் சொல்ல முடியும்னு சொல்லி இறைவன் சொல்றதுனால எல்லாமே சோதனைலாம் தெரியுதா? ஒரு இயல்பான நிலைமையில ஒரு சுகமான ஒரு வாழ்க்கையில நம்ம வாழ்வதற்கு உண்டான வழிகள் என்ன? இல்ல இது எல்லாமே நம்ம அப்படியே எடுத்துக்கணுமா, இதுல சுகமா தான் இருக்கு அப்படிங்கிறத எடுத்துக்கிறதா? உங்களை சோதிக்காமல் உங்களை சொர்க்கம் அடைந்து கொள்ளலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கலாம் அப்படின்னு இறைவன் கேட்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில ஒவ்வொரு பிரச்சனைகளும் சந்திச்சுட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பிரச்சனைகளை சந்திக்க சந்திக்க அந்த மனம் வந்து அந்த அப்படியே பலவீனத்துக்கு மேல பலவீனமாக ஆகுது. அப்படி இல்லைன்னு சொன்னா ஒரு வெறுப்பு தன்மை ஏற்பட ஆரம்பிக்குது. என்னடா அப்படின்ற மாதிரி ஆயிடுது. இல்ல இது எப்படி அதை எடுத்துக்கிறதுனா அதை எப்படி கொண்டு போறது? குரான் இயற்கையாக அமைவதற்கு முன்னர் அதை ஓதுவதற்கு நீங்கள் அவசரப்படாதீர்கள். இது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்யறது ஒண்ணு இல்லையா, நம்ம அவசரப்படக்கூடாதுன்னு ஒண்ணு இல்லையா. இன்னொன்னு, குழந்தைகளை கவனிச்சோம்னா அது ஒரு விஷயம் தெரிஞ்சாதான் செய்யுது, இல்லைன்னா பார்த்துட்டு இருக்கேன் என்ன செய்யறாங்கன்னு பார்த்துட்டு அவசரப்படுறது இல்லை. ஏன்னா அது தெரியாது, அவசரப்படுறது இல்லை, அதுக்கு அதை பற்றி தெரியாது, அதனால பார்த்துக்கிட்டு மட்டும் பார்க்கதான் ஆர்வம். அதுக்கப்புறம் அதை தொட்டு பார்க்கவும் இல்லை செய்யறதுக்கும் அது நம்ம கண்டிக்காம இருந்தோம்னா அது செய்ய ஆரம்பிக்கும். இது இயற்கையில இருக்கு, அதாவது தெரியாத செய்யக்கூடாதுன்னு இருக்கு. இப்ப இறைவன் நமக்கு தெளிவுபடுத்தும் போது இப்பதான் முதல்ல தெளிவுபடுத்துறா இல்லை, முதல்ல நமக்கு இருக்கு, வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒவ்வொருத்தருக்கும் வேதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதன் காரணமாக அது விளங்குது. அப்போ அது அந்த நிலையை விட்டு நம்ம இறங்கினதுக்கு அப்புறம் இப்ப மறுபடியும் அதை நிலைப்படுத்தப்படுது வேதம். நீங்கள் இயற்கையாக அமைவதற்கு முன்னர் அதை ஓதுவதற்கு அவசரப்பட வேண்டாம். அப்போ வேதம் இறங்குது அப்படின்னா முதல்ல உள்ளத்துல கொடுக்கப்பட்டிருக்கும் ஒவ்வொருத்தருக்கும். இப்ப அது மறுபடியும் நிலைப்படுத்தப்படுது. ஏன் நிலைப்படுத்தப்படுது? இப்போ அதை விட்டு நம்ம இறங்கிட்டோம்னு அர்த்தம். இது புரியுதா? முதல்ல எல்லாருக்கும் வேதம் நமக்கு பிறக்கும் போதே கொடுக்கப்பட்டிருக்கு, அதை மறக்கும் போது மறுபடியும் நினைவுபடுத்துதல் வேதம் புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இல்ல அந்த வேதத்தை நமக்கு நினைவுபடுத்தக்கூடியது 3 விதத்துல, நேரடியாக, மறைவிலிருந்து, உணர்வூட்டக்கூடிய மனிதர் வாயிலாக மறுபடியும் அது நினைவுபடுத்தப்படுது. அதனால ஆமா சரிதான் அப்படின்னு நம்ம சொல்றோம். உனக்கு தான் தெரியலையே அது ஏன் செய்யற அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. அப்போ அது செய்யக்கூடாதுன்னு இயற்கையில இருக்கு, அந்த நிலையை நம்ம விட்டுட்டோம். மனிதர்கள் சொல்வதை கேட்டு நம்ம சுத்தி என்ன நடக்குதோ அதை பார்த்து அந்த அறிவின் காரணமாக அதை இழந்துட்டோம். இப்ப நினைவுபடுத்தப்படுது ஏன் அந்த தவறு நிகழ்ந்தது, அது ஏன் இப்படி ஆகிப்போச்சே, ஒண்ணு சேதம் அடைஞ்சிருச்சுன்னா அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம். சோதனைன்னு சொல்றோம்.
வேணும்னு நீங்க நினைக்கிறீங்க, ஆனா அது போயிடுச்சு. ஏன் போயிடுச்சு? நீங்க செஞ்ச காரியத்தின் காரணமாக, அவசரப்பட்டதன் காரணமாக. இப்போ இதுதான் சோதனையா அப்படின்னு நீங்க கேட்குறீங்க, அப்படித்தானே? ஒன்னா ஒவ்வொரு கேள்வியும் ஒவ்வொன்னா. புரியுதா? நமக்கு கொடுக்கப்பட்டதை நம்ம விட்டுட்டோம், இறங்கிட்டோம், நிலையிலிருந்து இறங்கிட்டோம். இப்போ நினைவுபடுத்தப்பட்டுதான் நம்ம வர வேண்டியிருக்கு. அதுக்குரிய உதாரணம் தான் இது. புரியுதா? இப்போ அந்த கேள்வி, இப்ப குழந்தைகளுக்கு ஒரு காரியம் நிகழ்ந்துச்சுன்னா இதெல்லாம் நினைவு வச்சுட்டு இருக்குது இல்லை. இப்ப இதெல்லாம் கஷ்டப்பட்டுதான் அப்படிலாம் சொல்றது இல்லை, அது மறந்துடுறது. ஏன்னா அறிவுல அது இல்லை, உணர்வுல வாழ்றதன் காரணமாக. உணர்வு வழங்கி உணர்ச்சியில் ஆகும் போதுதான் இந்த கிழமைக்கு எல்லாம் சிரமமா போகுது, தூரமா போயிடுது. ஏன்னா நம்ம விளங்கி கொள்ளக்கூடியது அதை விட்டு ரொம்ப தூரமா வந்துட்டோம். நம்ம உணர்ச்சிகள்லே இருக்கிறோம். நம்ம இப்போ உணர்ச்சிகள்ல இருக்கும் போதுதான் உங்களுக்கு அது எனக்கு சோதனை, எனக்கு போயிடுச்சு. இப்போ ஓரளவு பொருள்கள் உயிர்கள் இழப்பினாலும் சோதிப்போங்கிற அந்த வேத வாக்கு நினைவுபடுத்தப்படுது. நம்ம அதை விட்டு விலகிட்டோம் அப்படின்றத மறந்துடுறோம். இறைவன் எந்த ஒன்றும் அதை இயற்கையாக அமைவதற்கு முன்னர் ஒரு காரியம் நீங்க செய்யறீங்கன்னா அதை பற்றி தெளிவில்லாம நம்ம செய்யக்கூடாது. அப்ப யார் அந்த காரியத்தை தெளிவாக செய்வாங்களோ அது நமக்கு உணர்த்தப்படுதோ அவங்கதான் அந்த காரியத்தை செய்யணும். எல்லாத்தையும் நானே செய்வேன்னு சொல்லும் போது அங்கேதான் சிக்கல் வருது. இப்ப சுலைமான் அவர் ஒரு இறைச்செய்தியை அறிவிக்கக்கூடியவர், ஒரு தீர்க்கதரிசி, சரியா? ஆனா அவருக்கு வேண்டிய ஒரு விஷயத்தை கேட்கத்தான் செய்யறாரு. அப்படி பல இறைச்செய்தி அறிவிப்பாளர்களும் இறைச்செய்தியை தீர்க்க தரிசனமாக தீர்க்கமாக சொல்லக்கூடியவர்களுமே அவங்க கேட்கத்தான் செய்யறாங்க. எனக்கு இந்த பாதையில் உதவி செய்வது யார் அப்படின்னு கேட்கத்தான் செய்யறாங்க. நம்ம தான் எல்லாமே தெரியும், யார்கிட்ட எதுவும் கேட்க மாட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும் நினைச்சு பண்ணிட்டு. அப்போ அதன் காரணமாக நம்ம விலைக்கு வாங்குறோம். அதைத்தான் சோதனை. இயற்கையாக அமைவதற்கு முன்னர் அதை ஓதுவதற்கு ஒரு காரியம் நீங்க செய்யணும்னா அது இயற்கையாக உங்களுக்கு வரணும். அப்போ படிப்படியா இல்லை உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். சிறுக சிறுக உங்களுக்கு வேதம் இறக்கப்படுதுன்னா அந்த காரியத்தை செய்வதற்கான அந்த தெளிவு உங்களுக்கு படிப்படியாக இறக்கப்படுது. எந்த ஒரு காரியம் நீங்கள் செய்வதற்கு உங்களுக்கு படிப்படியாக இறக்கப்படுது. நம்ம அவசரப்படுறோம், பெருமை கொண்டுட்டோன்னு அர்த்தம். சைத்தானுக்கு துணை போயிட்டோன்னு அர்த்தம். அவன்தான் பெருமை கொண்டவன். பணிய மாட்டேன், எந்த ஒன்றையும் நான் கேட்டு செய்ய மாட்டேன், எனக்கெல்லாம் தெரியும். இப்போ இன்னொரு இறையடியார், மூசாங்கிற ஒரு இறையடியார், அவர் எந்த ஒன்றையும் இறைவன் அறிவிக்கணும். அவருக்கு அறிவிச்சாதான் செய்வார். அது நமக்கு இதெல்லாம் பாடம். ஒரு இறையடியாரை பற்றி நமக்கு அறிவிக்கப்படும் போது அதில் நமக்கான பாடம் இருக்கிறது. அவங்க இறைவன் அறிவிக்க செய்யறாரு, அவசரப்படுறதே இல்லை. ஏன்னா அவசரப்பட்டு அவர் அனுபவிச்சது அவருக்கு உண்டு. அவசரப்பட்டு அவர் செய்த காரியத்தின் காரணமாக அவருக்கு ஒரு அனுபவம் உண்டு. இப்போ எந்த ஒன்றையும் அவர் இறைவனுடைய அறிவிப்பு வரதான் செய்யறாரு. அப்போ அவசரப்படாமல் நிதானத்தோடு பொறுமையோடு செய்யக்கூடிய அந்த பக்குவம் அடையும் வரை அது அவளுக்கு இயற்கையாக வர நம்ம ஒவ்வொரு காரியமும் செய்யும் போது, ஒரு பேச்சு பேசும்போது கூட நம்ம கொஞ்சம் கவனமா செய்வோம். அப்போ அதுல நம்ம தவறும் போது இது நமக்கு அதுக்குரிய ஒரு பலனை காட்டுறோம். நம்முடைய வீணான சத்தியங்களுக்காக உங்களுக்கு குற்றம் பிடிப்பதில்லை. நீங்க சொன்ன வீணான விஷயங்களுக்காக உங்களை குற்றம் பிடிக்கல. உறுதிப்படுத்தி நீங்க செய்யக்கூடிய பேச்சுக்கள் எல்லாம் இறைவன் உங்களை பிடிக்கிறான். நீங்க விளங்கிக்கிறதுக்காக இன்னும் பொறுமையா இன்னும் நிதானத்தோடு அவனுடைய பாதையில நம்மளை கொண்டு வர்றதுக்காக அவன் பிடிக்கிறான். சாந்தமும் நல்லிணக்கமுமான அந்த பாதையில அவன் தான் கொண்டு வரான், நம்ம போறதுலாம் இல்லை. நமக்கு எங்க போறான்னு நமக்கு தெரியாது. அப்ப அவன் நம்மளை கொண்டு போறான், அவனுடைய பாதையில அவன் நம்மளை கொண்டு போறான். நம்மளாம் சேர்ந்து இந்த பாதை இனிமேல் நம்ம இந்த பாதையில இருக்கிறோம் அப்படின்லாம் இல்லை. அவனுடைய பாதையில் நம்மள அவன் கொண்டு போறான். சரியா? அப்ப எனக்கு தெரியாத காரியங்கள் நான் செய்யும் பொழுது அதற்குரியது வருகிறது. அப்பதான் எனக்கு புரியுது இது எனக்கு தெரியல. ஆனா எனக்கு தெரியலன்னு இல்லை அப்படி நம்ம எடுத்துக்காம எனக்கு சோதனை அவங்க, அதாவது நான் தெரிஞ்சதை செஞ்சு என்னுடைய இறைவன் என்னையே தடுத்துட்டான், செய்யப்படாம ஆகிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவனை குற்றம் சொல்வதாக அது மாறிடுது. அப்படி இல்லை. உங்களுக்கு இயற்கையாக அமைவதற்கு முன்னர் அதை ஓதாதீர்கள்னு சொல்றேன். அதை செய்யாதீங்க. நான் உங்களுக்கு இன்னும் தெளிவுபடுத்தல. ஏன்னா நான் உங்களுக்கு படிப்படியாக இறக்குகிறேன். ஒவ்வொரு விஷயமும் நமக்கு படிப்படியாக தெளிவுபடுத்துறேன். இப்போ இந்த இதுல என்ன ஆகுது, ஒவ்வொரு மனிதரும் நம்ம வாழும் காலத்துல எல்லாருமே இருக்கிறாங்க இல்லையா? சின்ன குழந்தைகளும் இருக்கு, வயதானவர்களும் இருக்கிறாங்க, இடைப்பட்ட இதுல பல இருக்காங்க, பலவிதமான மனிதர்கள், பலவித இறையுடைய வாக்கியங்கள் பெற்றோர்கள் இருக்கிறாங்க. அப்போ எந்த காரியத்தை யாரு செய்யறாங்கன்னு நம்மளோட அதுல எல்லாரோடையும் நான் கலக்க முடியாது இல்லையா? எனக்கு தெரிஞ்சவர்களை அவர்களுக்குள்ள நான் கலந்த ஆலோசனை, உங்களுக்குள் கலந்த ஆலோசனை செய்து கொள்ளும் சொல்றேன் இல்லையா? ஒரு காரியத்தை செய்யறதுக்கு நல்லபடியா செய்யறதுக்காக கலந்த ஆலோசனை எதுக்காக? ஒரு காரியத்தை நல்லபடியாக செய்யறது தானே, நல்ல எண்ணத்தோட நல்லபடியா செய்யறது. நம்ம எல்லாமே ரகசியம் வச்சுக்கிறோம்ல,
எல்லாத்தையும் ரகசியமா வச்சுக்கிறோம். நம்முடைய பெருமை வந்து அதுக்கு வந்து அதுக்கு துணையா இருக்கு. அதனால படைச்சவன்கிட்ட இருந்து வரக்கூடிய அது இயற்கை அப்படித்தான் நிகழும். அது நன்மைக்குரிய ஒரு காரியங்கள் தான் அகிலங்கள் செய்யும். அதாவது இறைவனுடைய கட்டளைக்கு தான் செய்யணும். இப்ப மனிதன் ஒன்றை விரும்புகிறான் என்றால் அது நிறைவேறும். அது அப்ப நீங்க நல்லதை விரும்புறீங்களா கெட்டதை விரும்புறீங்களா? நல்லதை விரும்புறீங்கன்னா அதற்குரியதும், கெட்டதை விரும்பும் போது அதற்குரியதும். இப்ப நல்லது கெட்டதும் எப்படி உங்களுக்கு இயற்கையாக அமைவதற்கு முன்னர் இயற்கையாக அமைஞ்சிச்சுன்னா என்ன அர்த்தம்? உங்களுக்கு நல்லது கெட்டது என்னன்னு தெரியுது, அதன்படி நீங்க செய்ய ஆரம்பிக்கிறீங்கன்னு அர்த்தம். அதுக்குரிய பலன் உண்டு. நம்ம அப்படி செய்யலைங்கிறதுக்கு பதிலாக எனக்கு ஏன் அப்படி நிகழுதுங்கிற கேட்கிறோம். இப்போ நமக்கு அந்த மனநிலையில நான் இருக்கிறேன் இல்லையா, எனக்கு ஏன் அப்படி நிகழுதுன்னு கேட்கக்கூடிய மனநிலையில அப்ப இவன் தெளிவுபடுத்துறான், உங்களை ஓரளவு பொருள்கள் உயிர்கள் விளைச்சலாலும் சோதிப்போங்கிற சொல்றான். அப்போ அந்த பக்குவம் அடைஞ்சு வரட்டும். என்ன நடக்குதுன்னு நீதான் இதை நீ செஞ்சதா இப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்மளை குறை சொல்லலை. அதுக்கு பதிலாக அழகா சொல்றான், உங்களை நான் சோதிப்பேன் அப்படின்னு. அந்த பழி அவன் சுமந்துக்கிற மாதிரி பண்ணது நானு, ஆனா அவன் சொல்றான் ஒண்ணு நான் சோதிப்பேன். அதாவது அவனே அதை குற்றமா நம்மளை பிடிச்சு கொண்டு போற மாதிரி ஒரு தெளிவு அப்படி ஒரு விளக்கத்தை கொடுக்குறான் நமக்கு. ஆனா செய்தது நான், அதுக்குரிய வந்திருக்கு அப்படின்னு நேரடியா எனக்கு குற்றம் சொல்லல. அதுக்கு பேர் என்ன சொல்றான், ஆமா உங்களை நான் கொஞ்சம் சோதனை பண்ணிதான் நான் கூட்டு போவேன் அப்படின்னு சொல்றேன். அதையும் நம்ம அவனுக்கு எதிராக பிடிச்சிக்கிறோம். பாரு என்னை சோதனை பண்ணி கூட்டு போவாரான், என்னை வந்து சோமா வச்சு கூட்டு போக மாட்டாரான் அப்படின்னு நம்ம அங்கேயும் குறையாதான் பார்க்கிறோம். என்னுடைய மனநிலை அது. நான் மாறி இருக்கிறேன், என்னுடைய நிலையிலிருந்து நான் தாழ்ந்து இருக்கின்றேன். அதை வந்து சொல்லாம அழகாக கூட்டு போறது. இப்ப நம்ம பிள்ளைகிட்ட நம்ம தப்பு பண்ணா எப்படி நம்ம வந்து சாப்பிடாத ஒரு குழந்தை இருக்கு, சாப்பிட மாட்டேங்கிறேன், சாப்பிடுன்னு சொல்லணும். வலுக்கட்டாயமா சாப்பிடுன்னு சொல்லலாம். என் குழந்தைலாம் அழகா சாப்பிட்ரும், நான் சொன்ன பேச்சு கேட்டுரும் அப்படின்னு சொல்லி சாப்பிட வைக்கிறது இல்லையா. சொன்ன அப்பா சொல்லிட்டாரு சாப்பிடுவோம்னு சாப்பிடுவோம் இல்லையா. அந்த மாதிரி நம்மளை அவன் அவன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே இறைவன் இப்படித்தான் கொண்டு போவானா, கஷ்டப்படாம கொண்டு போக மாட்டானா அப்படின்ற கேள்விதான் கேட்டுட்டு இருக்கோம். நான் சம்பாதித்தது எனக்கு வந்திருக்கு, அதை மறந்துடுறேன் நான். சரியா, நம்ம பெரிய அறிவாளி, நமக்கு நிறைய அறிவு இருக்கு, இன்டலெக்சுவல் லாஜிக்கலா திங்க் பண்றோம் அப்படின்னு இறைவனுடைய வாக்குகள் எல்லாம் எடுத்துக்கிட்டு அவன் இப்படி பண்ணியிருக்கானே இப்படி சொல்லியிருக்கிறானே நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம இல்லை, புரியாதவர்கள் அவர்கள். வார்த்தையை அதனுடைய இறைவனிடம் இருந்து அர்த்தத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு பதிலாக அவங்க எனக்கு தெரியும்னு பேசிட்டு இருக்காங்க. மொழி புலமை உடையவர்கள் எல்லாமே எனக்கு இதெல்லாம் தெரியும்னு நினைச்சு பேசிட்டு இருக்காங்க. இதுக்கு அர்த்தம் தானே அப்படின்னு. எதற்காக அந்த அர்த்தத்தை கேட்குறீங்க, இந்த அர்த்தத்தை ஏன் கொண்டு வர்றீங்க, அதை பற்றி ஏதாவது இருக்குமா? அது இல்லாததன் காரணமாக அவங்க சொல்றதெல்லாம் வேதத்தின் விளக்கங்களாக நினைச்சுக்கிட்டு சொல்லிட்டு இருக்காங்க. மனிதர்களை அவர்கள் குழப்புகிறார். சரியா, இப்ப என்ன புரிஞ்சிருக்கு இது வரைக்கும்? புரிஞ்சிருக்கீங்களா? இறைவன் நம்மள வந்து குற்றம் சொல்லாம அழகிய முறையில வந்து அதை ஒரு நினைவுடலா அதை கொடுக்குறான் அப்படின்றத புரியுது. இன்னும் பக்குவப்படுத்தி கொண்டு போறதுக்கு உண்டான ஒரு வார்த்தைகளா, அந்த வார்த்தைகளா வேத வார்த்தைகளா பார்க்கிறோம். அதே போல இறைவன் வந்து செயல்படுத்தி அழகிய முறையில கூட்டு போறான் அப்படின்றது புரிய ஆரம்பிக்குது. இப்போ பணிவுடையவனா இருக்க வேண்டியிருக்கு. அவன் கூட்டு போற அந்த பாதை தான் வந்து அமைதியான பாதையை தவிர நான் வந்து அமைதியான பாதையில இருக்கிறேன்னு சொல்றதுக்கு இல்லை. யார் ஒருத்தரும் சொல்றது இல்லை. யார் ஒருத்தரும் நான் இந்த பாதையில இருக்கிறேன், நம்ம எல்லாம் இந்த பாதையில இருக்கிறோம்னு சொல்றதுக்கு இல்லை. அமைதியான பாதைக்கு அவன் ஒவ்வொருத்தரையும் கொண்டு போறான். அதுக்குரிய ஒரு சாட்சியம்னா இறைவன் மனசுக்கு அமைதியை வச்சு தூங்க வைக்கிறான் ஒவ்வொருத்தரையும். யார் ஒருத்தர் நீ எந்த பாதையில இருக்கிறேன்னு சொன்னாலும் சரி, நான் இந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறேன், அந்த மார்க்கத்தை கடைபிடிக்கிறேன், என்ன வேணா சொல்லிக்காங்க, உங்க எல்லாத்தையும் இறைவனை தூங்க வைக்கிறான். அமைதிங்கிற பாதைக்கு அவன் கொண்டு வர்றான். அதை அவன் தான் கொண்டு வர முடியும். சாட்சியத்தை கொண்டு வர்றான், அவன் தான் கொண்டு போக முடியும். அப்ப நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்தையும் இயற்கையாக அமைந்து அதை பேசணும்னு சொல்றான். அந்த காரியத்தை செய்யுங்கன்னு சொல்றான் குர்ஆன். இயற்கையாக அமைவதற்கு முன்னர் அதை ஓதுவதற்கு அவசரப்படாதீர்கள். அவன் நம்முடைய எந்த ஒரு காரியமும் அவன் படிப்படியா நமக்கு தெளிவுபடுத்துறான். கொஞ்சம் கொஞ்சமா தெளிவுபடுத்திட்டே வர்றான். நமக்கு புரிய ஆரம்பிக்குது என்னுடைய நிலை என்னன்னு அவனுக்கு புரியும். ஞானங்களை நான் இழந்து இப்பொழுது இறைவனுடைய மறுபடியும் இறைவன் என்னிடமிருந்து நேர்வழி வரும்பொழுது யார் அதை பற்றி கொள்கிறார்களோ அவளுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை சொல்லியிருக்கான். அப்போ நம்ம இழந்துட்டோம். இப்போ மறுபடியும் இறைவன்கிட்ட தேடுறேன் நான். அந்த இறைவன்கிட்ட தேடுதல், இறைவனை நாடுகிறேன், இதெல்லாம் தான் நம்மளை என்ன ஆக்கிட்டாங்க, கோயில் வழிபாடு, சிலை வழிபாடு, இறை இல்லாத வழிபாடு அப்படின்னு நம்மளை ஆக்கிட்டாங்க. ஆனா உள்ளுக்குள்ள நான் என்ன செய்யணுங்கிற அந்த எண்ணத்தோட நம்ம காரியங்கள் செய்து வருவது. ஒவ்வொரு காரியமும் என் இறைவன் என்னுடைய அறிவிப்பின்படி நான் வாழ்ந்து வர வேண்டுமே அப்படின்ற அந்த எண்ணத்தோட
நான் இருக்கிறதுக்கு, அந்த எண்ணத்தோட இருக்கிறதுக்காக இறைவனை அறிவிக்க, அந்த நினைவோட ஒவ்வொரு காரியம் செய்யறேன்னு அறிவிக்க, நம்ம அது போல என்ன ஆக்கிட்டோம்னா நான் 24 மணி நேரம் இறைவனை நினைச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கட்டடங்களை கட்டி அதுக்குள்ள உட்காந்துக்கிறேன். நான் இறை நினைப்போட இருக்கிறேன் அப்படின்னு, வேற எந்த வேலையும் செய்யல, அவன் நினைப்போட இருக்கிறேன்னு சொல்லிட்டு. நம்மளால அப்படி இருக்க முடியாது. அப்படி அவன் படைக்கல. சும்மா உட்காந்துட்டு இருக்க முடியாது, நோயாளியா மாறிடும். நமக்குன்னு செய்வதற்காக சில காரியங்கள் செஞ்சிருக்கேன். அதாவது என்ன, அதை எப்படி தெரிஞ்சுக்கிறது? ஒரு குழந்தைய பாருங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் எப்படி பார்க்குதுன்னு பாருங்க, எப்படி கவனிக்குதுன்னு பாருங்க. நம்மளுக்கு ஒவ்வொன்றுக்கும் அந்த ஆர்வத்தை கொடுக்குறான். வாழ்க்கையில் அவன் படைத்த படைப்புகள் ஒவ்வொன்றும் நம்ம இருக்கக்கூடியதா இருக்கு. அதை எப்படி பயன்படுத்துங்க, அதை நெருங்கும் போது இதை நம்ம கற்றுக் கொடுக்குறோம். அதுதான் பாடம். ஒவ்வொருவருக்கும் அதை நம்ம நிர்பந்தப்படுத்தி, நம்மளும் சரி நம்ம பிள்ளைகளையும் சரி நம்ம என்ன பண்றோம், நிர்பந்தப்படுத்தி நாங்க அடி போன பாதையில தான் நீ வந்தாகணும், இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் சொல்லி கொடுத்துட்டாரு. ஒரு குழந்தைக்கு ஆர்வம் இருக்கு, ஒவ்வொன்றையும் பார்க்கறதுக்கான ஆர்வம் இருக்கு. என்னன்னு அப்படிதான் இறைவனுடைய படைப்புகள் ஒவ்வொன்றையும் நமக்கு அணுகுவோம். அதை பற்றிய அறிவை நிதானத்தோடும் பொறுமையோடும் சிறுக சிறுக அவன் இறக்குறான். படிப்படியாக நம்ம அதுல இருந்து தெளிவடைஞ்சு வர வேண்டியிருக்கு. என்ன தெளிவடைஞ்சிருக்கோ அதையும் நீங்க சிறுக சிறுக எடுத்து சொல்லுங்க. மற்றவங்களுக்கு எடுத்து சொல்லுவாங்க. விளங்கின விஷயத்தை எடுத்து சொல்லிட்டு வாங்க. யாருக்கு எந்த விஷயம் விளங்கியிருக்கோ அதை எடுத்து சொல்லிட்டு வாங்க, கொடுத்துட்டு வாங்க. இப்போ கொடுத்ததுல இருந்து கொடுத்துட்டு வாங்கன்னு சொல்றேன். இப்போ நெருங்க நெருங்க அந்த விஷயத்த இறைவன் கற்றுக் கொடுக்குறான். அப்போ ஒரு விஷயத்த வந்து நம்ம முழுமை அடைவதற்கு முன்னாடி அதை தொடர வேண்டாங்கிறான். முழுமை அடைகிற வரைக்கும் தொடரக்கூடாதா, அல்லது இந்த நெருங்க நெருங்க ஒரு சில விஷயம் கற்றுக் கொடுக்கும் போது நம்ம அதை பின்பற்றி போறோமே, அது சரியானதா? இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுது இல்லையா, ஒரு விஷயம் தெரியுது, அது செய்யறீங்க. இப்போ மற்றவங்களும் செய்யும் போது கொஞ்சம் தவறுகளோட கொஞ்சம் செய்யறாங்க. அப்ப நீங்க சொல்லி கொடுக்குறீங்க, இல்ல இப்படி இல்ல அது இப்படி செய்யுங்க, ஏன் இப்படி செய்யணும் தெரியுமா அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். அது இல்லாம நீங்க ஆர்டர் மாதிரி போட்டீங்க அப்படின்னா இது இப்படிதான் செய்யணும், அப்படி செய்யக்கூடாது அப்படின்னு சொன்னீங்கன்னா அது கேட்கறதுக்கே பயந்துருவாங்க. அதுக்கப்புறம் சொல்றதை மட்டும் செய்யறாங்களா மாறிடுவாங்க. அப்படிதான் நம்ம வாழ்க்கை இப்ப நடந்துகிட்டே இருக்கு. இப்போ நம்ம வாழ்க்கை நடந்துகிட்டே இருக்குது அப்படித்தான். எப்போ நமக்கு தெளிவு வரும்போது குறை இல்லாம போகும். குற்றம் குறை கூறாதீர்கள் சொன்ன என்ன அர்த்தம்? நம்ம சொல்லிட்டு இருக்கோம், விளங்குச்சுன்னா சொல்ல மாட்டோம் ஆனா அர்த்தம். அது ஒரு உபதேசம் இல்லை, அது வாழ்க்கையில் நம்ம நடந்து கொண்டு இருக்கிற ஒரு காரியம். அது விளங்கிக்கிறோம். வேதம் வந்து விளங்கும் போது அது இயற்கையாக அமைஞ்சிடும் நமக்கு. இப்போ அதை படிச்சேன், மனப்பாடம் பண்ணேன், இப்போ வந்து ஒப்பிக்கிறேன், அப்படி கிடையாது. எனக்கு ஒரு விஷயம் விளங்கும் போது குறை சொல்றது வராது. ஒருத்தர் தப்பா செஞ்சா கூட அவருக்கு இன்னும் புரியல, அவருக்கு இன்னும் சொல்லி தரணும் அப்படிதான் இருக்குமே தவிர என்ன நீ எப்படி செய்யற அப்படின்னு குறை சொல்றது இல்லை. அப்போ எனக்கு விளங்குச்சுன்னா தான் அந்த மனநிலைக்கு நான் ஆகிடுறேன், இயற்கையா ஆகுது. இல்லைன்னா உடனே குறை சொல்லிடுவேன். என்ன இன்னைக்கு இயற்கையா ஆகல இப்படி சொல்றவங்கள நான் பார்த்திருக்கேன், அதே நானும் சொல்றேன். அவ்வளவுதான். இப்படிலாம் செய்யாத, அப்படி செய்யாத, சொல்ற மாதிரி செய்ய, வச்சிருங்க, தொடாத. இது எல்லாமே எனக்கு புரியல அப்படி நம்ம ஒவ்வொரு காரியங்களிலும் அது இருக்கு. அப்ப இறைவன் நம்மளால மன்னிக்கிறவனா இருக்கிற காரணமாக, மன்னிப்பு இருப்பதன் காரணமாக நம்மளும் சிலது தவறு செஞ்சுட்டு இருக்கோம், சிலது தெரிஞ்சது செஞ்சுட்டு இருக்கோம். அப்போ அதுக்குரிய ஒரு நினைவூட்டல் வரும்போது, நினைவூட்டல் தொடர்ச்சியா எல்லா நேரத்திலும் எல்லா நினைவூட்டலும் இருக்கு, நம்ம கவனிக்கிறவங்களா இல்லை. அதனால படிப்படியாக நமக்கு சொல்லிக் கொடுத்துக்கிட்டே வரோம், நம்மளும் விளங்கிக்கிட்டே வரோம். வாழ்க்கையில் பக்குவம் அடையும் போது ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிக்கிறது. ஒவ்வொரு விஷயத்துக்குமான பக்குவம் நமக்கு வர ஆரம்பிக்கிறது, ஒவ்வொன்றா புரிய ஆரம்பிக்கிறது. அதுவரை தவறுகளோடு இருக்கும்போது இறைவன் என்னை ஏற்றுக்கிறேன், இறைவன் நம்மளை ஏற்றுக்கிறேன். இப்ப சாப்பிடுற குழந்தை உட்காருது, கவனிச்சிருக்கீங்களா? உடம்பு பூரா பூசிக்கும், முகம் பூரா பூசிக்கும், வாய்க்குள்ள போனது கம்மியா இருக்கும், உடம்பு பூரா பூசிக்கும். அப்புறம் படிப்படியா அப்புறம் உணவு விரயம் பண்ணாம சாப்பிடாது. அப்படித்தான் ஒவ்வொன்றும் நம்ம செய்யறோம், ஒவ்வொரு காரியத்தையும் செய்யும் போது. அப்ப அதெல்லாம் கொஞ்சம் அறிவு வந்ததுனால இதெல்லாம் வீணா போச்சு, வேஸ்டா போச்சு அப்படின்னு என்ன எதுக்கு இப்ப ஒரு சோதனை வருது, ஏன் தெளிவா அப்படிலாம் நம்ம கேட்கிறோம். இல்ல, நான் கத்துக்கிட்டு வர்றதை கவனிச்சுட்டு இருக்கேன் படிப்படியா. அப்ப நான் விளங்கிட்டு வர்றேன். இதே மாதிரிதான் மற்றவங்களும் இருப்பாங்கன்ற விளக்கத்தோட, அந்த விளங்குதலோட நான் பொறுமையாக இருக்கிறேன். இது படிப்படியா நிகழுது. ஒரு விஷயத்துக்கு நிகழுது, இன்னொரு விஷயத்துக்கு எனக்கு இல்லை. அது இன்னும் இயற்கையாக ஆக வேண்டியிருக்கு. இப்படி படிப்படியா ஒவ்வொருவரும் சேர்ந்து வளர்ந்து வர்றத, அதுதான் வளர்ந்து வர வேண்டியிருக்கு. படிப்படியாக இயற்கையாக வளர்ந்து வர்றோம். அதான் இறைவன் பேசியிருக்கான், நமக்கு அறிவிச்சிருக்கான். நடக்கக்கூடிய நிகழ்வு தான் ஆகுகன்னு தான் இருக்கு. நமக்கு விளங்கிருச்சுன்னா அது ஆகுக அப்படின்றது எனக்கு புரியும். அதுக்கு விளங்கலைன்னா இனிமேல் தான் ஆகும் போல தெரியுதுன்னு நினைச்சிட்டு இருக்கோம். அதுலதான் நம்ம இருக்கோம்னு புரியும். ஞானம்ன்றது இன்னும் நம்ம செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, அதுலதான் இருக்கோம்னு விளங்கிக்கிறது. அந்த நிலை வரணும். இல்லைன்னா நம்மளா மனசுக்குள்ள இல்லைன்னா யூகம் பண்ணிக்க வேண்டியதான், எனக்கு எல்லாம் வந்துருச்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்க வேண்டியது. அது மற்றவங்களுக்கு காட்டுறதுக்காக. எனக்கு என்ன இருக்குன்னு எனக்கு காட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அடுத்தவங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அதெல்லாம் சொல்ல வேண்டியிருக்கு.
இல்லைன்னா படிப்படியாக நான் வர்றதுன்றது எனக்கு புரியுது இல்லை ஒவ்வொருத்தருக்கும். அப்படிதான் ஒவ்வொருத்தருக்கும் புரியுதா? இப்ப என்ன கேள்வி இல்ல? அதான் நான் முழுமை அடைவதற்கு முன்னாடினா இப்போ அது ஒண்ணு மட்டும்தான் புரியாம இருக்குது. முழுமை அடைவதற்கு இப்போ சாப்பாடை பாக்குறப்ப குழந்தைய பாக்குறீங்க, முழுமை சரி. அடைந்த பிறகு சாப்பிடணும். உணவுனா என்ன சத்து வருது அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா சாப்பிடுவோம் இல்ல? ஆமா. ஆரம்பிச்சிருது இல்ல? அப்படிதான் ஒவ்வொரு காரியம் செஞ்சுட்டு இருக்கோம். அப்படி செஞ்சுட்டு இருக்கிறோம். இடையில அறிவு வந்து இப்போ முழுமையா அடைவதற்கு முன்ன சாப்பிடக்கூடாதுன்னு அப்ப நான் வந்து சாப்பிடாம இருப்பேன் அப்படின்னு கேள்வி அங்கிருந்து வருது. அந்த அறிவுல இருந்து வந்து குழப்பது. அதுதான் இறைவன் கற்றுக் கொடுத்தால் தவிர இல்ல, உங்களால வேதத்தை வந்து எடுத்து சொல்லதான் முடியும், கொண்டு போய் சேர்த்துடலாம் முடியாது. ஆனா எடுத்து சொல்லுங்க, விளங்க வைக்கிறது நானு அப்படின்னு அறிவிக்கிறான். அதனாலதான் நம்மளும் தொடர்ச்சியாக கேட்டுக்கிட்டே இருக்க வேண்டியிருக்கு. நல்ல விஷயங்கள் அதுக்கு நேரம் ஒதுக்க வேண்டியிருக்கு, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியிருக்கு. அப்பதான் எனக்கு அது புரிய ஆரம்பிக்குது. எனக்கு இது விளங்கணுமேங்கிற அந்த விருப்பம் யாருக்கெல்லாம் வருதோ அவர்கள் அந்த காரியங்களை தெளிவா செய்யக்கூடியவங்களாக மாறுறாங்க. மற்றவங்க பார்த்து செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, பெருமைக்காக செஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனா நான் இறைவனை வழிபடுறேன்னு அவங்க சொல்லுவாங்க. எல்லாத்துக்கும் சத்தியம் பண்ணுவாங்க, நான் கடவுள் தான் எந்த ஒண்ணுக்கும் இறைவன் அல்லான்னு அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க. இயேசு சொல்லிட்டே இருப்பாங்க, வாயில சொல்லிட்டே இருப்பாங்க. இயற்கையாக உங்களுக்கு அமையும் போது நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. உங்க பேர் எத்தனை தடவை சொல்லிட்டே இருப்பீங்க? சொல்ல மாட்டீங்களே. உங்க பேரையும் நீங்க அடிக்கடி சொல்லாத போது இறைவனுடைய பேரை அடிக்கடி சொல்றது என்ன தவிர ஒன்றும் புரியவே இல்லை. அதை சொல்லிக்கிட்டே இருக்காரு. அப்ப இயற்கையாக ஒவ்வொன்றா படிப்படியா அதோட செஞ்சுட்டு தான் இருக்கிறோம். நம்ம அதை விளங்கும் போது அறிவிச்சது தெரியுது நமக்கு. அப்ப இப்போ உங்களுக்கு சொர்க்கத்தை பாதையில நீங்க அமைஞ்சிருக்கீங்கன்னு அர்த்தம். அமைதியான பாதை உங்க சொர்க்கத்துக்கு கொண்டு போகும். அமைதியான பாதை என்னன்னு அவனுக்கு தான் தெரியும். அதை நம்ம இயற்கையா ஆக்கிக்கிட்டே வரோம். ஒவ்வொரு பதிலையும் அறிக்கை ஆக்கிக்கிட்டே வர்றான். சிந்திப்பதற்காக நீண்ட ஆயுளும் கொடுக்குறான். நமக்கு பணிய வேண்டியிருக்கு. ஒரு கற்றுக்கணும்னா பணிய வேண்டியிருக்கு. எனக்கு எது முக்கியம்னு தெரிய வேண்டியிருக்கு. தெரியல, உங்க போக்குல விடுறான். அதுல போய் முட்டிக்கிறோம். நம்ம முட்டிக்கிட்டு இப்படி எனக்கு கஷ்டமா இருக்கு, சோதனையா இருக்கு அப்படின்னு சொல்றோம். நம்மளுடைய பெருமை நமக்கு தடுக்குது. கேட்க நம்மளா தெரியும், நமக்கு தெரியும், செய்யறதுக்கு தெரியும் நினைக்கிறோம். காரியம் செய்ய தெரியும், அதுல நன்மையா இல்லையா அப்படிங்கிறத உங்க கேள்விகள் தான் அங்கே யார்கிட்ட நீங்க தெளிவுபடுத்திக்கா போறீங்களோ அவங்களுக்கு அதை கொண்டு அவங்களுக்கு அறிய முடியுது. இறைவனுடைய தெளிவு கொடுக்கப்பட்டதுனால அவங்களுக்கு அது புரியுது. நம்ம காரியம் மட்டும் செஞ்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு முன்னர் அவங்களுக்கு வேதம் அமையப்பட்டிருக்கு. உங்களுக்கு முன்னர் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அவரிடம் கேட்டறிந்து கொள்ளுங்கள். அப்போ நமக்கு முன்னர் இருக்கிறவங்ககிட்ட அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியுது. நம்ம கேட்கிறோம், அவங்ககிட்ட கேட்கிறோம். நமக்கு சிறுக வந்துகிட்டே இருக்கு. அந்த விஷயத்துல கொஞ்சம் நமக்கு முன்னர் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு, அவங்ககிட்ட கேட்கிறோம். அப்ப அதுக்கு முக்கியத்துவம் இல்லையா? வாழ்க்கைக்கு வழிகாட்டக்கூடியதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோமா, மற்றதுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறான்னு இருக்குல்ல? ஒவ்வொருத்தரும் அவருடைய சடங்குகளில் அதிகமாயிடுறாங்க. சொல்லிக் கொடுத்த காரியங்களை செய்யறதுல ரொம்ப மும்முரமா இருக்கிறாங்க. எல்லாரும் தெளிவோட இருக்கிறோமாங்க. அப்ப அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கல. அப்ப அந்த முக்கியத்துவம் கொடுக்க வேண்டிதான் இவர்கள் வந்து கட்டடத்திற்குள்ள போய் செய்யக்கூடிய காரியங்களை செஞ்சுட்டா போதும். நமக்கு வந்து இறைவனுடைய காரியங்களை செஞ்சுட்டோம், இன்னைக்கு பூஜை பண்ணிட்டோம், இன்னைக்கு நம்ம வந்து தொழுதுட்டோம், இன்னைக்கு வந்து ஜபிச்சுட்டோம் அப்படின்னு நினைக்கிறாங்க. நான் தெளிவு பெற்றோமான் இருக்குல்ல, அந்த தெளிவு தானே இறைவிட வழிபடுறது. அதுக்கு முக்கியத்துவம் நான் ஒருத்தர் கொடுக்க வேண்டியிருக்குல்ல, அதை பற்றி தான் இறைவன் அறிவிச்சுட்டே இருக்கான். அப்ப சிறுக அவர் கொடுக்குறேன். நீங்க எப்பெல்லாம் அது உங்களுக்கு வந்து தெளிவு, உங்களுக்கு ஒரு பிரச்சனை போய் முட்டிக்கிட்டா அப்புறம் தானே நமக்கு கேள்வியே வருது இல்லையா? வரமாட்டேங்குது. நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் தானே முக்கியமா நான் நினைக்கிறோம். எப்பெல்லாம் ஒரு தெளிவு தேவை இருக்கோ அந்த தெளிவு எனக்கு வர வேண்டியிருக்கு. அதுக்காக என்னுடைய நேரத்தை நான் செலவழிக்கிறேன் இல்லையா? அதான் இறைவனை நினைவுபடுத்தக்கூடிய நேரம். அது தெளிவடைந்ததும் பூமியில் பரவி செல்லுங்கள். இப்போ உங்க காரியத்தை செஞ்சுட்டு வாங்க, அந்த தெளிவை கொண்டு செஞ்சுட்டு வாங்க. ஒவ்வொரு காரியத்தையும் நாம் தெளிவுபடுத்த வேண்டிய யாரிடம் அப்படின்னு சொல்றான். நீங்க தெளிவடைஞ்ச அந்த வாழ்க்கையில வாழ்ந்துவாங்க, மற்றவங்களுக்கும் சாட்சியா இருக்கும். இப்ப நம்ம தெளிவடைகிறது விளங்கிக்கிறதுக்காக படிப்படியா வணங்கிட்டே வரும். வணங்கின விஷயத்துல இருந்து நீங்க வாழ்ந்துட்டு மற்றவங்களுக்கு சொல்லவும் செஞ்சுட்டு இருப்பீங்க. பெரும்பாலும் நம்ம எல்லாருமே அறிவை கொண்டு செய்யறோம். அதாவது அந்த காரியத்தை எப்படி செய்யணும் மட்டும் தெரியும், ஆனா அது நன்மையை தருமா அப்படின்னு நமக்கு தெரியாது. மனசுல அமைதியோட நீங்க செய்வீங்க. அதுல ஒரு சோதனை, அதாவது உங்களுக்கு இழப்பு தான் இல்லையா சோதனைன்றது. அது வரும்போது நீ சாதாரணமா சரிப்பா அடுத்த வேலையை பாருங்கப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய பக்கம் வந்திருக்கும். அப்படின்னா நீங்க அவங்க இயற்கையில செய்யறீங்கன்னு அர்த்தம், இல்லைன்னா அவசரப்பட்டு செய்றீங்கன்னு அர்த்தம். யார் ஒருத்தரும் எந்த ஒரு காரியத்திலும். இப்பதான் நம்ம ஏன் சோதனை வருதுன்னு கேள்வி. நம்ம அவசரப்பட்டோங்கிறத வந்து மறந்துட்டோம். நினைவுபடுத்துவதற்கான அந்த ஒரு சூழலிலும் நம்ம ஈடுபடல. இப்படி மனிதர்கள் நடந்துக்கும் போது
இறைவன் திரும்பும் போது இப்ப இறைவன் அறிவிக்கிறான், உங்களை ஓரளவு பொருள்கள் உயிர்கள் இழப்பினாலும் நஷ்டத்தாலும் சோதிப்போம், சோதனை இல்லாமல் நீங்கள் நன்மையை அடைந்துவிடலாம் என்று நினைக்கிறீர்களா அப்படின்னா, அப்படிலாம் இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்களா அவங்களுக்கு சொல்றான். நான் நிதானத்தோடும் பொறுமையோடும் செய்யணுங்கிறவங்களுக்கு இது இல்லை. ஆனா எப்படி வேணாலும் செய்யலாம், தெரிஞ்சிச்சுல எப்படி வேணாலும் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க இல்லையா? அப்படி செஞ்சு ஒரு கஷ்டம் வரும்போது அவர்களுக்கு அறிவிக்கின்றான், நீங்க எல்லாம் சோதனை இல்லாம, அதாவது தெளிவு இல்லாம சிரகத்துக்கு போயிருக்கலான்னு அர்த்தம். தெளிவு பெறாம நீங்க நன்மை உங்களுக்கு கிடைச்சிடும் நினைக்கிறீங்களான்னு அர்த்தம் இருக்கு. எந்த தெளிவுமே இல்லாம நன்மை கிடைச்சு நினைக்கிறீங்களா? அப்ப எந்த தெளிவும் ஏன் சொல்ல வேண்டியிருக்கு? அங்க அறிவு உள்ள வந்துடுச்சு. குழந்தைக்கு இப்ப குழந்தைக்கு தெளிவு இல்லாம இல்லையான்னா அங்க கெட்டத்தன்மை அங்க இல்லை. அந்த நமக்கு தெளிவுங்கும் போது அதாவது குழந்தை மனம் வந்திருக்குன்னு அர்த்தம். ஒரு தெளிவு கிடைக்கும் போது குழந்தை மனம் இருக்கு. கவனத்தோடையும் நிதானத்தோடையும் பொறுமையோடையும் நல்லதை மட்டும் செய்யக்கூடிய அந்த தனம் தான் குழந்தை மனம். அது வந்திருக்குன்னு அர்த்தம். தெளிவு வரும்போது குழந்தை மாதிரி ஆகணும்னா அப்படியே ஒரு 1.5 அடி உயரத்துக்கு வந்துடுறது இல்லை. அது இல்லை. இது என்ன, மூல வளர்ச்சி இல்லாதவங்க செய்யக்கூடிய காரியங்கள் மாதிரி செய்யறது குழந்தை மாதிரி. ஒரு பெரிய மனுஷன் அதை செய்யறது குழந்தைத்தனம். அப்படி கிடையாது. குழந்தை மனம்ன்றது நன்மையான என்ன தெளிவு கிடைச்சு நல்லதை மட்டும் செய்யக்கூடிய அந்த நிலை தான் குழந்தையோட மனம். நல்லது கெட்டது புரியுது. இப்போ நல்லதை மட்டும் செய்யக்கூடிய தன்மை வருது. இது குழந்தை மனம். நிதானத்தோடையும் பொறுமையோடும் செய்வாங்க. இதுதான் குழந்தை மனம். மண்ணில் விழுந்து உருள்றது, சிரிக்கிறது, குதிக்கிறது, இதுதான் குழந்தை மனம். அது கிடையாது. அது குழந்தைத்தனம். நல்ல எண்ணத்தோட ஆகும்போது இப்போ நமக்கு இறைவனுடைய உதவி அங்கே அப்போ பொறுமையோட நிதானத்தோட காரியம் செய்வோம். யாரையும் குற்றம் குறை சொல்ல மாட்டோம். வேதத்தின் வாக்குகள் அங்கே இயற்கையாக அமைஞ்சிருக்குன்னு அர்த்தம். எனக்கு அது இப்படி இயற்கையாக அமைஞ்சிருக்குன்னு கூட இங்க தெரியாது. ஏன்னா இங்க பெருமை கிடையாது. அறிவு நீக்கப்பட்டிருக்காங்க. காரியங்களை செஞ்சுட்டு இருப்பாங்க, அவ்வளவுதான். அதுக்கு நம்முடைய முயற்சி இருக்கு இல்லையா? ஒரு சாமியாராருக்கு 14 வருஷம் 20 வருஷம் அதே வேலையை இருந்துட்டு இருக்காங்க, குடும்பத்தெல்லாம் விட்டுட்டு. நம்ம இறைவனை பற்றி தெளிவடைக்க நம்ம வாழ்க்கையில அந்த அளவுக்கு சிரத்தை எடுக்கிறோமா? எல்லாரும் ஒரு சடங்கு செய்யறதுக்கு சொல்லி கொடுத்தா அதுல சிரத்தை எடுக்கிறாங்க, பயிற்சி கொடுக்குறாங்க, செய்யற சொல்றாங்க கண்டிப்பா. ஆனா இறைவனுடைய பாதையில நிர்பந்தம் இல்லைல்ல. எடுத்து விளங்கிக்கிறது மட்டும் தானே. எடுத்து சொல்வது கடமை, நிர்பந்தம் இல்லை. ஒவ்வொருத்தருக்கும் அவங்கவுங்க விளங்க செஞ்சுட்டு வாங்க. அதை ஏற்றக்கூடிய பக்குவம் அவங்க சொல்றவங்களுக்கு இருக்கும். இது இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும் சட்டம் போட மாட்டாங்க. சட்டம் போட மாட்டாங்க. இவனுடைய காரியத்தை எடுத்து சொல்வதுதான். சட்டம் போட்டு தெரிகிறவங்க எல்லாம் அவங்க தனங்களை தாங்களே ஏதோ ஒன்றில் இருப்பதாக நினைத்துக் கொள்கிறார்கள், அவ்வளவுதான். அவருக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, எல்லாம் தெரிஞ்சிச்சு நினைச்சிட்டு இருக்காங்க, அவ்வளவு. அதெல்லாம் சட்டம் போடுறாங்க, இப்படிதான் செய்யணும் அப்படிதான் செய்யணும், இவங்க ரூல் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம ஒவ்வொன்றும் இயற்கையாக அமையணும்ல நமக்கு. அப்போ அதுக்கான முயற்சியில நம்ம இருப்போம். ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையில் இருப்பாங்க. பல நேரங்களில் விளையாட்டுத்தனம் இருக்கும். சில நேரங்களில் ஒரு சிரமம் வரும்போது மட்டும்தான் ஐயோ நம்ம மறுபடியும் அதை தவற விட்டோமோ, சரி பண்ணலையோ, சரி கேட்போம் தெரிஞ்சுக்குவோம் அப்படின்னு வருது. இயற்கையாக ஆகல. இறைவனும் பொறுமையோட இருக்கிறான். நம்மோட படிப்படியா சோதனைகள் அதிகமாகுது. ஏன்னா நம்ம அவனை மறக்கக்கூடிய நேரங்கள்லாம் அதனால நினைப்பை விட்டும் யார் விலகிக் கொள்வானோ அவனுக்கு நம்ம ஒரு சைத்தானை இணைத்து விடுகிறோம். சைத்தானா தெரிஞ்சுட்டே இருக்காங்க, அவ்வளவுதான். ஆனா இறைவனோட இருப்பதான் நினைச்சிட்டு இருக்காங்க. இப்பதான் நமக்கு புரியணும் ஏன் தினம் நம்ம கோயிலுக்கு போக சொல்றாங்க, மசூதி போக சொல்றாங்க, சர்ச்சு போக சொல்றாங்க. ஆனா அது இல்ல விஷயம், அது இல்ல. நம்ம நினைவோட இருக்கணுங்கிறத இப்படி ஆக்கிட்டாங்க. நம்மளும் திருப்தி நினைச்சுக்கிட்டோம், நம்ம ரெகுலரா போற ஆளு, அதனால இறைபக்தி உள்ள ஆளு அப்படின்னு ஒருத்தர் நினைச்சுக்கிறாங்க. ஒவ்வொரு வழியில இருக்கிற ஒருத்தரும் தன்னை நினைச்சுக்கிறாங்க. விளங்கிக்க வேண்டி இருக்குல்ல. அதனால ஒரு கட்டடத்தை உருவாக்கி அங்க ஒரு மனுஷனை உட்கார வச்சு, நீ தான் இப்ப தலைவர், இனிமேல் நீ சொல்றதை எல்லாரும் கேட்டுக்கோங்கப்பா, கேட்கணும் அப்படின்னு அவரு ஆல்ரெடி சொல்லி கொடுத்ததை வாசிக்கிட்டே இருப்பாரு. அவர்கிட்ட புதுசா ஒண்ணும் இல்லை. ஆல்ரெடி யாரும் சொல்லி வச்சதை விஷயம் எடுத்து வாசிக்கிட்டே இருப்பாரு அவர். நம்மளும் உட்காந்து கேட்டுட்டு அப்ப முடிஞ்சு போச்சு. இப்போ 1/2 மணி நேரம் கேட்டோம், 1 மணி நேரம் கேட்டோம், 1 மணி நேரம் கேட்டோம், இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை 6 மணி நேரம் கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு கை காலை முறுக்கி எந்திரிச்சு சோமல் முடிச்சு எந்திரிச்சு வெளியே போவோம். புரியுத? என்னமாக எல்லாரும் ஆக்கப்பட்டு அதுல ஒவ்வொருத்தரும் வேற வேறு பிரிவு, வேறு வேறு, நாங்க வேற நீங்க வேறுன்னு சண்டை உருவாகிட்டு இருக்கு. வேதத்தை படிச்சுட்டு இருக்கிற நிலையில எல்லாரும் சண்டை வருது. நீ வேற ஆளு, நான் வேற ஆளு. வேதம் அவங்கள மனிதர்களாக ஆக்கவே இல்லைங்கிறது கூட அவங்களுக்கு புரியல. ஒவ்வொருவரும் இறைவனை பாதையில் இறைவன் தான் நம்ம கொண்டு போக முடியும். இறைவனை பாதையில யாரும் கொண்டு போக முடியாது. அப்ப இயற்கையாக அமைஞ்சிச்சுன்னா நம்ம அவனுடைய பாதையில பயணம் பண்றோம்னு அர்த்தம். அந்த பாதையில அமைஞ்சு இருக்கிற நேரத்துல நமக்கு அந்த பாதையில இருக்க ஒரு எண்ணம் கூட இருக்காது. ஏன்னா சொல்ல வேண்டிய காட்ட வேண்டிய அவசியம் இல்லை யாருக்கும். அதுல இருக்கும். அதான் இயற்கையாக இருக்கிறதுன்னு அர்த்தம். புரியுது? புரியுதுங்களா? இப்போ குழந்தை மனம் அப்படின்றது இயற்கையாவே இறைவன் சிறுவயதுல இருந்தே கொடுக்குறான். இப்ப நம்ம எந்த இடத்துல மாறுதுங்க? குழந்தைத்தன்மையோட இறைவனுடைய அந்த இயற்கையாகவே இருக்குது. எந்த இடத்துல மாற்றம்? பூமியில் மனிதன் இதைத்தான் இவங்க முத உலகத்துல கடவுளை படைச்சு ஒரு சொர்க்கத்துல ஒரு மனுஷனை வச்சாரு அப்படின்னு காசு சொல்லிட்டு இருக்காங்க.
ஒவ்வொரு குழந்தையும் அப்படித்தான் இருக்கு. பிறக்கும்போது சொர்க்கத்துல வைக்கப்பட்டதுதான். அதுக்கப்புறம் இதை விட்டும் இறங்கி விடுங்கள், என்னிடமிருந்து நேர்வழி வரும் பொழுது நீங்கள் யார் அதை பற்றி கொள்கிறார்களோ அதை அவர்களுக்கு கவலையும் இல்லை பயம் இல்லை சொல்றார். எல்லாரும் அந்த சொர்க்கத்தில் படைக்கப்பட்டவங்க தான் அந்த குழந்தை மனதோடு இருக்கும் பொழுது. இப்ப எப்ப நீங்க அப்ப நம்ம சொல்லப்பட்ட என்ன செய்தி நமக்கு சொல்லப்பட்டிருக்கு? மரத்தை நெருங்காதீங்கன்னு சொல்லப்பட்டிருக்கு. அதுதான் இவன் வந்து ஆப்பிள கடிச்சிட்டான் அப்படின்னு கதை சொல்லி ஒட்டத்தையும் குழப்பிட்டாங்க. சொந்தம் கொள்ளாடும் போது ஏன் புள்ளன்னு அம்மா வந்து உச்சி மாறுறா இல்லையா, அப்பா வந்து ஏன் புள்ளன்னு இப்பதான் சொந்தம் கொண்டாடுறீங்க. மரத்தை நெருங்குறீங்க நீங்க. அறிவு அந்த குழந்தைகளை பூத்தப்படுது, ஞானங்களை விட்டு இறங்க ஆரம்பிக்குது, சொர்க்க வாழ்க்கையை விட்டு இறங்க ஆரம்பிக்குது. இப்போ படிப்படியாக அது விளங்குது, அதுக்குரிய சோதனைகள் வருது. இப்ப அந்த குழந்தைக்கு அடிபட்டா உங்களுக்கு வலிக்குது. ஏன்னா நீங்க சொந்தம் கொண்டாடிட்டீங்க, உங்களது ஆக்கிக்கிட்டீங்க இல்லையா? அது இறைவனுடைய ஒரு படைப்பு ஒவ்வொருவரும். அப்ப இது விளங்கிக்கிறதே ஒரு காலம் ஆகுது இல்லையா? என் புள்ள ஆனா இறைவனுடைய படைப்பு. அப்ப என் பிள்ளையா இருந்தா என்ன வேணா செஞ்சாலும் ஏத்துக்கிறேன்னா இல்ல, தப்பு செஞ்சா ஏத்துக்க மாட்டேங்கிற நிலை வந்தா இப்ப நீங்க இறைவனுக்கு பொருத்தமா வாழ்றீங்க. அது யாராக இருந்தாலும் தவறு, அதை தவறு நான் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு இல்ல. என் பிள்ளை அப்படின்னு நீங்க சொல்றீங்க அப்படின்னா, என் பிள்ளைக்கு மட்டும் வேற ரூலு, மற்றவங்களுக்கு வேற ரூலுன்னு சொல்றீங்க அப்படின்னா நீங்க சொந்தம் கொண்டாடுறீங்க, மரத்தை நெருங்கிட்டேன்னு. இப்பொழுது பூமியை விட்டும் இந்த இந்த சொர்க்கத்தை விட்டும் இறங்குங்கள் நீங்கள். இப்போ இயற்கையாக அமைந்து எப்படி இயற்கையாக அமைது? இறைவனிடமிருந்து செய்தி வரும்போது நீங்க அதை கேட்டுக்கிட்டு, அந்த செய்தியை கேட்டுக்கிட்டு, நம்ம தான் காசு வச்சிருந்தாலோ இல்லை வந்து ஒரு பொருளை வச்சிருந்தாலோ ஒரு சிலையை வச்சிருந்தாலோ ஒரு மனசுக்குள்ள சில வேற சொற்களை சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இதுவே போதும் நினைச்சிருக்கோம். புரியலன்னா கூட இல்லை. இறைவனிடமிருந்து வரும்பொழுது செய்தி வரும்பொழுது செய்தி யார் ஏற்றுக்கொண்டார்களோ அவளுக்கு கவலையும் இல்லை பயம் இல்லை சொல்றாங்க. இப்படித்தான் வர்றோம். சொந்தம் கொண்டாடும் போது போயிருது. தவறு யார் செய்தாலும் தவறு தானே. அதெல்லாம் என் பிள்ளை செஞ்சா, எங்க ஊருக்கார செஞ்சா, எங்க வீட்டுக்கார செஞ்சா, அது எப்படி வந்துச்சு? என்னதுன்னு வந்த உடனே நீங்க மரத்தை நெருங்கிட்டீங்கன்னு அர்த்தம். மரத்தை நெருங்காதீர்கள் சொன்னாங்க, மரத்தை நெருங்கிட்டோன்னு அர்த்தம். இனி உங்களுடைய அசிங்கங்கள் வெளிப்படும். நீங்க சொந்தம் கொண்டாடிட்டீங்கன்னா உங்களை அசிங்கங்கள்லாம் வெளிப்படும். இப்ப மறைச்சிப்பீங்க, உங்க அறிவை கொண்டு மறைச்சிப்பீங்க, உங்களை நீங்க மறைச்சிப்பீங்க. தெரிய விடாம மற்றவங்களுக்கு தெரியாம பண்ணிக்கிறோம், அதை மற்றவங்க பார்த்துருவாங்க அப்படின்னு மறைச்சிப்பீங்க. உங்க அறிவை கொண்டு மறைச்சிப்பீங்க. அந்த அறிவு உங்களுடைய இறைவன் கொடுக்க வேண்டியிருக்கு. தாகத்தை அனுப்பினால் அது பூமியை தோண்டிட்டுங்கிற மாதிரி ஒரு அறிவு உங்களை கொடுக்க வேண்டியிருக்கு. நீங்க அதை வச்சு மூடிக்கிறீங்க உங்களை. அதுக்கு அப்புறம் மூடிக்கிட்டு இது கடவுளுக்கு தெரியாது, இறைவனுக்கு தெரியாது, அல்லாவுக்கு தெரியாது நினைச்சுக்கிறீங்க. அவன் கொடுத்த அறிவு வச்சு அவனே மறைச்சலாம் நினைக்கிறீங்க, மனிதர்களுக்கு மறைக்கணும்னு நினைக்கிறீங்க. இப்ப உணர்றாங்க இவ்வளவு அசிங்கமா போயிடுச்சு அப்படின்னு மனசுல யார் உணர்றாங்களோ அவர்கள்ல அசிங்கம் வந்துட்டே இருக்கிறவங்க இருக்காங்க. ஆனா அதுல ஒரு சிலர் உணர்றாங்க, இப்படி ஆகி போச்சு, சரியில்லையே, நான் தப்பு பண்ணிருக்கிறேனே அப்படின்னு உணரும் போது இப்ப இறைவனுக்கு நெல்வழி வருது. மறுபடியும் வேதம் இறக்கப்படுது அவங்களுக்கு. இப்பொழுது யார் அதை பற்றி கொள்கிறார்களோ இப்பொழுது வேதம் மறுபடியும் படிப்படியாக சிறுக சிறுக இறக்கப்படுது. அவர்களுக்கு கவலையும் இல்லை பயமும் இல்லை. புரியுதா? இவங்க கதை கட்டி உலகம் தோன்றி இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி இன்னைக்கும் தோண்டிட்டு தான் இருக்கு. அன்னைக்கு தோன்றது இன்னைக்கு கலட்டுத்தனமாயிடுச்சு உலகம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கிழட்டு உலகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. கோடிக்கணக்கான வருஷம் ஆச்சு இது கிழட்டு உலகம். ஒவ்வொரு நாளும் புதிதாக படைத்து கொண்டே இருக்காங்க. வானங்களும் பூமியிலும் படைத்த நாளிலிருந்தே மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும் சொல்றாங்க. இவன் இன்னைக்கு பூமி முதல் பக்கத்துல சுத்திட்டு இருந்துச்சு, அப்புறம் பெருசா சுத்திட்டு இருக்குன்னு என்ன நேர்ல இருந்து பார்த்தே சொல்லிட்டு இருக்காங்க. மாதங்களின் எண்ணிக்கை 12 ஆகும். அன்னைக்கு இருந்து எப்படித்தான் படைத்த நாளில் இருந்தே இவன் வெடிச்சு தள்ளி 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 நாந்து போய் இன்னைக்கு ஒரு இடத்துல நின்று சுத்திட்டு இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்டாப் ஆயிடுச்சு. அதுக்கு இன்னும் தள்ளி தள்ளி போயிட்டு இருக்கு, விலகி போயிடுன்னு கதை விட்டுட்டே இருக்கான். அதுக்கு அந்த அறிவுகள்லாம் இல்லை. யூகத்துல சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப கம்ப்யூட்டர் மெஷின் சொல்றான், கம்ப்யூட்டருக்கு எப்படி இயங்கணும்னு சொல்லி கொடுக்கப்பட்டாச்சு, அது அப்படித்தான் இயங்கும். அது அப்படிதான் நீங்க சொல்லிக் கொடுத்த இன்புட்ஸ் தான் எடுத்துக்கிட்டு அது சோர்ஸா எடுத்துக்கிட்டு அதை கால்குலேட் பண்ணி ஒரு கால்குலேஷன் சொல்லுது, அவ்வளவுதான். ஆனா அவனுடைய படைப்பை அதை அறிஞ்சது மாதிரி நீங்க உடனே கம்ப்யூட்டர் சொல்லிடுச்சுன்னா எல்லாம் சரியா நினைச்சுக்கிறீங்க. எல்லாரும் நீங்க என்ன இன்புட் கொடுத்தீங்களோ அதை தான் ப்ராசஸ் பண்ணும். இல்ல அதெல்லாம் ப்ராசஸ் பண்ணாது. என்ன அதுக்கு லிமிடேஷன்ஸ், இன்புட்ஸ்னா லிமிடேஷன்ஸ். இதை இப்படி செய்யணும், அதை அப்படி செய்யணும், அப்படி செய்யணும்னு அதுக்கு என்னென்ன கொடுத்துருக்கீங்களோ அதை மட்டும் தான் தாண்டி செய்ய தெரியாது. மனிதனுடைய உயிருள்ள எந்தவும் அப்படி கிடையாது. எதற்கும் அது சமம் கிடையாது. அதை கொண்டு மெய் மறந்து போறான் மனுஷன். புரியுதா? இப்ப புரியுது. நல்லது. வேற என்ன கேள்வி இருக்கும்? கேட்டதுலயே இல்ல வேற கேள்வி இருக்கா? புரியுதா? மனிதர்கள் திரிச்ச கதையும் இறைவன் நமக்கு அறிவிக்கக்கூடிய செய்தியும் என்னன்னு புரியுதா எல்லாருக்கும்? ஆன்மீகம் சொல்லி கதையை திரிக்கிறவங்களும் அறிவியல்னு சொல்லி கதையை திரிக்கிறவங்களும் நமக்கு புரியாத மாதிரி. ஏன்னா ரெண்டுமே நமக்கு புரியல, சொல்றதை கேட்டுக்கிறோம்.
நமக்கு எது விளங்கியிருக்கோ நம்ம வாழ்க்கையோடு நம்ம காரியங்களோடு அந்த தெளிவோடு படிப்படியா பயணம் பண்ணுவோம் ஒவ்வொருத்தரும். தெளிவில்லாம எந்த ஒன்றும் ஏற்றுக்கொள்ள வேண்டாம் இறைவன் அறிவிக்கிறார். அதாவது முட்டாள நம்ம இருக்க சொல்லல, மூட நம்பிக்கையும் கூடாதுன்னு சொல்லியிருக்கான். நம்பிக்கை என் இறைவனம் உண்டு, இதான் நம்பிக்கை. நன்மை உண்டு, தீமையிலிருந்து என்னை பாதுகாப்பான், இதான் நம்பிக்கை. குட்டையிலிருந்து என்னை பாதுகாப்பான், அதற்கான தெளிவு எனக்கு தருவான், என் இறைவன் அந்த ஆற்றல் உண்டு, நான் நம்புறேன். இதுதான் நம்பிக்கை. நான் நம்பி மேல இருந்து கீழே குதிப்பேன், நான் நம்பி நெருப்புக்குள்ள கை விடுவேன், இது இல்லை. அது இல்லை. அவங்க அறிவு கொண்டும் செய்யறாங்க. தண்ணி ஊற்றிட்டு நெருப்புல கால் வச்சா கொஞ்ச நேரத்துக்கு சுடாதான இட்லி அதை வெந்திரிச்சான்னு பாக்குற மாதிரி அதை அதை அப்படி பண்ணி பார்த்துட்டு இறைவனுடைய அருள்னு சொல்லி தர்றாங்க. அப்படி அந்த அறிவை கொடுத்துருக்கான். கொஞ்ச நேரம் அந்த தண்ணி தாங்கும், அப்படி நெருப்பு தொட்டு வெளியே வந்துடலாங்க தாங்கன்னு அறிவு கொடுத்துருக்காங்க. அதை செஞ்சுட்டு இது இறைவனுடைய அருள், நான் நெருப்புல குதிப்பேன் அப்படின்னா ஒன்றை பற்றிய அறிவு நமக்கு தர்றான். அந்த அறிவை இவனுடைய மாதிரி ஆக்கி மக்களை ஏமாத்துறதுக்கு பயன்படுத்துறான். அப்புறம் சொல்லும் போது இது இறைவனுடைய அருள்னு சொல்லிட்டு அதை பற்றி தெளிவு கொடுத்தாலே, அறிவு கொடுத்தாலே, அந்த அறிவை நீங்க எடுத்து சொல்லுங்க, மக்களுக்கு எடுத்து சொல்லுங்க. ஏமாத்தாதே, நன்றிகளை ஏமாத்தாதே. உங்களுக்கு கொடுத்த அறிவை எடுத்து சொல்லுங்க. நீங்க வளர்றதுக்காக இறைவனதுன்னு சொல்லி போய் சொல்லாது, மக்கள்கிட்ட பயமுறுத்தாது. யார் ஒருத்தர் ஒவ்வொரு அறிவும் இறைவன் கொடுக்குறான் ஒவ்வொருத்தரும். நீங்க மறைச்சிக்கிட்டு அது இறைவனுடைய அருள்னு சொல்லி மக்களை பயமுறுத்துறீங்க. அதுக்கான தெளிவு கொடுத்து அவனை செய்ய வைக்கிறான். அங்கே அதாவது மனிதனுடைய சூழ்ச்சி, அது இறைவன் பெயரை சொல்லி மனிதனுடைய சூழ்ச்சி. அது நம்ம செய்ய வேண்டாம், அதுக்காக நம்ம வேதத்தை எடுக்கிறோம். நம்ம செய்ய வேண்டாம், அப்படிப்பட்ட பொய்கள் வேண்டாம், புரட்டுகள் வேண்டாம், ஏமாற்று வேண்டாம். என் இறைவன் மேலானவன்கள் நிற்போம். என்னை மனிதர்கள் புகழ் காண வேண்டும்ங்கிற எண்ணம் நமக்கு வேண்டாமே, என்னை எல்லாரும் நினைச்சிட்டு இருக்கிற அந்த எண்ணம் வேண்டாமே. என் இறைவனின் நினைவில் இருக்கட்டும், அதுதான் அவனை புகழ்வது. அதாவது நல்ல எண்ணத்தோடு ஒரு மனுஷனும் வாழணும், கெட்டதை விட்டு விலகணும். இதுதான் இறைவனை புகழ்வது. நம்மளை எதுக்கு யாரும் நினைச்சுக்கிட்டே இருக்கணும்? இருக்கும்போது நினைக்கிறாங்க அப்படின்னா தெளிவு தருவாங்க, நல்லதை சொல்லுவாங்க. அதுக்காக இல்லாத போது அவங்க நினைச்சுக்கிட்டு ஒரு செலவு வைக்கிறது, இடம் கட்டுறது, ஒரு சமாதி கட்டுறது, இதெல்லாம் இருக்கு. எதுக்கு என்றென்றும் வாழணும்? என்றென்றும் வாழ்பவன் இருக்கின்றான், அவனுக்கு தான் அழிவே இல்லையே. நம்ம இருக்க என்னென்னு வாழுகிற அந்த திட்டத்தோட என் பேர்ல ஒரு ட்ரஸ்ட் ஏற்படுத்திட்டு போறேன், என் பேர்ல ஒரு கட்டடம் கட்டி போறேன், ஒரு பள்ளிக்கூடம் வச்சுட்டு போறேன், என் பேரை எதுக்கு? இறைவனை நினைவு கொள்ளட்டும். ஒரு நன்மையும் நம்மளே சம்பாதிச்சோமான்னு தெரியாது. இப்போ இறைவனாக ஒருத்தரை ஏன் கருத வேண்டியிருக்கு? என்ன தேவை இருக்கு? இன்னும் கெடுத்துட்டு போறது, மக்களை இன்னும் கெடுத்துட்டு. அறிவு வரும்போதே, மரத்தை நெருங்கும் போதே எல்லா அறிவும் நம்மளை விட்டு இறங்குது, எல்லா ஞானங்களும் இறங்கிருச்சு. இப்ப இன்னும் கெடுக்கக்கூடிய காரியத்தை செஞ்சுட்டு போக கூடாது இல்லையா? ஒவ்வொருவரும் இறைவன் பக்கம் திரும்பட்டும், தங்களுடைய இறைவன் பக்கம் திரும்பட்டும், நல்ல எண்ணத்தோடு வாழட்டும். சார், இப்போ பல வருஷமா நம்ம விஷயங்களை செஞ்சு அடிக்ஷன் ஆயிட்டோம். ஆனா தெரியுது இது தவறுதான். சாதாரணமா லிக்கரை குடிக்கிறவங்க கூட அது தவறுன்னு தெரிஞ்சுதான் பண்றாங்க. இப்ப நாமளும் அந்த சூழ்நிலையில தான் இருக்கோம். இப்போ அதுல இருந்து வெளியே வர்றதுக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு நடவடிக்கை தினமும் கோயிலுக்கு போறேன்னு சொன்னா போறீங்களே, மாசத்துக்கு ஒருத்தரையோ, வாரத்துக்கு ஒருவையோ, வருஷத்துக்கு ஒருத்தரையோ இங்கெல்லாம் போயிட்டு வரணும்னு சொல்லிட்டு போறீங்களே, அது உங்களுடைய நேரத்தை போக்குவதற்காகத்தான் இல்லையா? அன்றாட வாழ்க்கையில். ஆனா வாழ்க்கைக்கு வேண்டிய செய்திகளை நீங்க தெளிவோட நல்லது தெரிஞ்சுக்கணும். கெட்டதுன்னு தெரிஞ்சிச்சு விட முடியலையா? விட முடியல. நல்லது வரணும்ல, இருட்டு வேணும்னா வெளிச்சம் வேணும்ல. வெளிச்சத்துக்கான அந்த தெளிவை அதுக்கான முயற்சியே இல்லாத போது இருட்டுல இருந்துட்டு வெளிச்சம் வேணும்னா இது வெளிச்சம் வேணுங்கிற கேள்வி கூட அங்க இல்லை. நீங்க போதையில இருக்கிறீங்கன்னா இது இருட்டுன்னு மட்டும் சொல்லிட்டு இருக்கீங்க, அவ்வளவுதான். குடியாரனுக்கு இது குடி கெட்டதுன்னு சொல்லிட்டு இருக்க. நல்லது என்னன்னு தெரியணும்ல, தேடணும்ல, அந்த தேடல வரணும்ல உள்ளத்துல இருந்து. அதுக்கான பாதை காட்டணும்ல, நல்லது என்னன்னு. குடிய நிறுத்துறேன்னு குடியில தானே வச்சிருக்கீங்க. அவனுக்கு குடிங்கிற நினைவு இருந்துகிட்டே தானே இருக்கு. அவனுடைய தேடுதல் இல்லையே, யாருக்கும் எந்த நன்மையும் செய்ய முடியாது. அப்ப அவர்களாக அதை தேட வேண்டியிருக்குல்ல. அப்ப எடுத்து சொல்லதான் முடியும். நீங்க ஒரு குடியாரனுக்கு குடியாரனா போதையில இருக்கிறவன, எந்த போதையில அவனுக்கு வெளிப்படையாக ஒரு மதுவோ ஒரு மாதுவோ ஏதோ ஒரு போதையில இருக்கிறான், ஏதோ ஒரு போதையில. அந்த போதை விடுபடுறதுக்கு இது போதையில இருக்கு போதையில விடுபடணுங்கிற எண்ணம் அவனுக்கு வரணும். அப்ப நல்ல விஷயங்களை எடுத்து சொல்லிக்கிட்டே அவங்க சொல்லக்கூடியவங்களுக்குள்ள நன்மைகள் இருக்குல்ல. அவங்க என் புள்ள இப்படி ஆயிட்டானே, என் வீட்டுக்காரர் இப்படி ஆயிட்டாரு, என் பொண்டாட்டி இப்படி ஆயிட்டாங்களே, என் பையன் அப்படி எந்த எண்ணத்துக்கு தானே இருக்குங்க? என்னதுன்னு தானே இருக்கு. அந்த எண்ணெய் விலகுனா தானே. என்னை இந்த அக்கிரமத்துல இருந்தா எங்க அப்பா ஏத்துக்க மாட்டாரு, எங்க அண்ணன் ஏத்துக்க மாட்டாரு, என் மனைவி ஏத்துக்க மாட்டாங்கிற அந்த பயம் இல்லைல்ல. அவங்களுக்கு என்னதுன்னு மரத்தை நெருங்கிட்டீங்களே. மரத்தை நெருங்கினதை விட்டாதானே எங்க நன்மை நிகழும். குடிச்சிட்டு யாரோ ஒருத்தர் வீட்டுக்குள்ள யாரான்னு கேக்குறீங்களா இல்லையா? இப்ப எப்படி ஏத்துக்கிட்டீங்க? எப்படி ஏத்துக்கிட்டீங்க?
அவர் எல்லாத்தையும் எடுத்து சொல்லணும் இல்லையா? தெளிவான எடுத்து சொல்லணும்னா தெளிவுல இருந்தாலும் சொல்ல முடியும். போதையில இருக்கும்போது சொல்ல முடியுமா? சொன்னா ஏதாவது போகுமா? எல்லாரும் அப்படி போதையில இருக்கிறோம். செய்து கொண்டு இருக்கிற காரியத்தின் மீது போதையில இருக்கிறோம். அப்ப போதையில இருக்கிறவன் தனக்கு போதையில இருக்கிறது மட்டும் இல்ல, போதை இல்லாம இருக்கணுங்க, எனக்கு இருக்குங்கிற அந்த தெளிவு வரும். அதுதான் தேடுதல். எங்க போய் உட்கார வைக்கிறோம்? ஒரு சடங்கு செய்யற இடத்துல போய் உட்கார வைக்கிறோம். நம்ம அதில் நமக்கு தெளிவெல்லாம் படத்துல ஒரு பயிற்சி கொடுக்குறோம். போதைக்குள்ள போறதுக்கும் ஒரு பயிற்சி, போதை விட்டு வெளிவரதுக்கும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஒரு பயிற்சி. ஆனா போதை விட்டு வெளிவருக்கான பயிற்சி இருக்கும் போதே அவங்களுக்கு தெரியுது அந்த போதையை விட்டு வெளிவருக்கான பயிற்சி. போதை இணைப்படுத்தப்பட்டுட்டே தான் இருக்கு அவங்களுக்கு. நற்செய்தியில மட்டும் எடுத்து சொல்லுங்க. அவங்க செய்யக்கூடிய காரியங்கள் சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. முதல்ல ஒரு தப்பு செய்யறவன நீ தப்பு செய்யறேன்னு சொல்லாம அவனுக்கு உங்களால சொல்ல முடியுதா? சொல்ல முடியுமா? தவறு செய்பவனுக்கு அவன் செய்வது தவறுன்ற உணரணுமே தவிர நீங்க எடுத்து சொல்றது இல்லை. நீங்க எடுத்து சொல்லும் போது அவனுக்கு இன்னும் வியூமுக்கு பண்ணுவான், இல்லைன்னா தெரியாம பண்ணுவான். அதான் பண்ணிட்டே இருப்பான். ஒரு மனிதனுக்கு ஒரு விதம் உபயோகம் பண்ணா போதுமா? அதுதான் அதை பண்ணதான் முடியும். ஆனா எல்லாரும் கேள்வியும் கிண்டதும் இல்லையா? ஆனா உபதேசம் பண்றவங்க உபதேசம் பண்றதுக்குரியவங்களா இருக்காங்களா? நம்ம யாரோ ஒரு சாமியாரோ யாரோ ஒருத்தரை கூட்டு வச்சு இவர்தான் உபதேசம் பண்ணுவாரு, எல்லாம் சொல்லுவாரு, ஆன்மீகம் பேசுறாரு பேசிட்டு இருக்கோம். அவன் யாரும் நமக்கு தெரியாது. அது உங்களுக்குள்ள போகாது, உங்களுக்கும் உதவாது, அவங்களுக்கும் உதவாது. உங்களில் இருந்தே இறைவன் சொல்றான், உங்களில் இருந்தே யாருக்கு அப்போ நன்மையின் பாதையில் இன்னும் நெருக்கமாக இருக்கிறார்களோ அவர்களை உங்களில் இருந்தே தேர்ந்தெடுத்து அவர்கள் உங்களுக்குள்ள இருந்தே சொல்லிட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்றான். நீங்க யாரோ ஒருத்தர் தேர்ந்தெடுக்கிறீங்க, அவர் வந்து கவுன்சிலரு, அவர் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு யாருன்னே தெரியாது. என்ன சொல்லுவீங்க போயிட்டு? உங்களுக்கு தெரிஞ்சவங்ககிட்ட நீங்க சொல்லும் போதுதான் குற்ற உணர்வோட சொல்லுவீங்க, அதாவது நான் தப்பு பண்ணிட்டேன்னு. அவங்ககிட்ட நீங்க வெக்கம் இல்லாம சொல்லுவீங்க, போய் சொல்லுவீங்க. ஒரு டாக்டர்கிட்ட போய் நீங்க ஒரு விஷயம் சொல்லும் போது வெக்கம் இல்லாம சொல்லுவீங்க. ஏன்னா அவங்க யாருன்னே தெரியாது. அதான் சொல்லுவோம், என்ன பண்றான்னு பார்ப்போம், சரி பண்ணா நல்லதுதான் அப்படின்னு பார்ப்பீங்க. உங்க வீடுகளில் நீங்க நடந்துக்கிறதுக்கும் உங்க வீடுகள் அல்லாத ஒரு இடத்துல நீங்க இருக்கும்போது ஒரு வெளியூர்ல நீங்க நடந்துக்கிறதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? அங்கே நம்மளை யாரும் பார்க்க மாட்டோம், யாரும் நமக்கு தெரியாது, என்ன வேணா செய்யலாங்கிற என்ன வருதா இல்லையா? அதே உங்க வீட்டுல உங்க பெண்கள், உங்கள் பெற்றோர்கள், உங்கள் உறவுகள் அவங்க இருக்கிற இடத்துல அதை மாதிரி செய்வீங்களா? இல்லை. இப்ப வேதம் உங்களுக்கு நன்மையான செய்திகள் உங்களுக்கு அறிவிக்கப்படுவது உங்களுக்குள்ள இருந்துதான். நீங்க அவங்ககிட்ட மறைக்க பாக்குறீங்க. இப்போ நன்மைன்னு தெரிஞ்சிருக்கு சார், ஆனாலும் இப்போ அதை விட முடியாம தவிக்கிறோம். பெரும்பாலான தவறுகள் வந்து தெரிஞ்சுதான் செய்யப்படுது. அதுதான் படிப்படியாக இயற்கையாக அமைவதற்கு. இப்ப இயற்கையாக தொடர்ந்து யாரு அந்த போதையில் இருக்கிறாங்களோ அவங்க தொடர்ச்சியாக தெளிவுக்காக, அதை எப்போ போதையில் இருக்கும் போது இல்லை, போதையில் இல்லாத போது அவங்களுக்கு அந்த முயற்சி இருக்கு இல்லையா, அந்த முயற்சி தான் தெளிவடைவாங்க. அப்ப அவங்களுக்கு எடுத்து சொல்றதுதான். நீங்க அவளுக்கு இந்த மருந்தை கொடுத்து அந்த மருந்தை கொடுத்து செஞ்சிடும் அப்படின்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க. அவர் போதையில இருக்கிறான்னு தெரியுது அவர். அப்ப அதுக்கு அது தெளிவு. அவர் தெளிவடைந்த நிலையில அவருக்கான முயற்சியில அவருக்கு எடுத்து சொல்லக்கூடிய நன்மைகளை பற்றி எடுத்து சொல்லக்கூடிய, நமக்கு நன்மைகளை பற்றி எடுத்து சொல்றது இல்லைல்ல, சொல்லக்கூடியவர்களும் வந்து மனசுல நன்மைகளை கொண்டவர்களாக, அதாவது இறைவனுக்கு பயந்தவர்களாக, இல்ல இவங்க சொன்னா கேட்பாங்கிற எண்ணம் அவங்களுக்கு வருது இல்லையா? ஒரு எண்ணம். நம்ம எப்படி போறோம்? ஒரு மருத்துவர் மட்டும் தான் போறோம், அவங்க நமக்கு மருந்து கொடுத்துட்டே இருக்காங்க. இல்ல, மருந்துன்றது தெளிவுதான். அது படிப்படியாக நிகழும். நம்முடைய தெளிவாக இருக்கக்கூடியவனே ஒரு விஷயத்தை விளங்கி இருக்கு பல காலம் ஆகுது, அவனோட இப்ப போதையில இருக்கான். ஆனா இப்பயும் நீங்க அவசரப்படுறீங்க, ஒரே நாள்ல விட்டுட்டு வெளியே வந்தோம்னு நினைக்கிறேன். நம்ம இருக்கக்கூடிய போதை அவன் தெளிவாக அதை விட்டு விலகி போய் போதைனா தெரியுது. நம்ம இருக்கக்கூடிய போதை நம்ம போதையில இருக்க கூட தெரியலையே. அப்ப படிப்படியாக எந்த அளவுக்கு நமக்கு நன்மையின் மீது தினமும் எப்படி போய் சாமி படத்துக்கு முன்னாடியோ இல்ல பூஜை ரூம்லயோ அப்படி நீங்க வச்சுட்டு ஒரு இடத்துல போயிட்டு ஒரு காரியம் செய்றீங்களோ, அப்படி தெளிவுக்கு நம்ம வரணுங்கிறதுக்காக நமக்கு வேண்டி இருக்குல்லையே, தெளிவு பண்ணுங்கிறதுக்காக. அதற்கான தெளிவு அதற்கான முயற்சியில யார் இருக்கிறாங்களோ அவங்க படிப்படியா தெளிவடை வர்றாங்க. மற்றவங்க அவங்க சம்பாதித்தலதான் வாழ்ந்துட்டு வருவாங்க. அப்போ அவங்க யாரு பிரார்த்தனை செய்வரின் பிரார்த்தனைக்கு தான். அப்ப போதையில இருக்கிறவங்க தான் பிரார்த்தனை பண்ணணும். போதையில இருக்கிறவங்களுக்காக நீங்க பிரார்த்தனை பண்ணா என்ன சொல்றாங்க? பிரார்த்தனை செய்யற பிரார்த்தனைக்கு அவர்கள் பிரார்த்தித்தால் சொல்றாங்க. ஆனா அவங்களுக்காக நீ எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்கிறீங்க. எதன் அடிப்படையில் பிரார்த்தனை பண்றீங்க? என்னுடையதுங்கிற அடிப்படையில். என்னுடையதுன்னு சொல்லும் போது அங்க பிரார்த்தனை இல்லை. யாருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுது? அவர் தன்னுடையதுங்கிற எண்ணம் இல்லாம இருக்கிறாங்க, மரத்தை நெருங்காம இருக்கிறாங்க, அவருடைய பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படுது. அப்பதான் நீங்க மற்றவர்களுக்காக செய்யக்கூடிய பிரார்த்தனை. மரத்தை நீங்க நெருங்கி இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய பிரார்த்தனை அங்க ஏற்றுக்கொள்ளப்பட்டதில்லை. நீங்க முதல்ல இறைவனுடைய அறிவிப்புக்கு விரோதமா இருக்கிறீங்க, அப்புறம் அவன்கிட்டே திரும்புறீங்க. யார் ஒருவர் அப்ப அவர்கள் திரும்ப வேண்டும், அவளுக்கு நல்லது எடுத்து சொல்ல வேண்டும். அப்ப நல்லது எடுத்து சொல்லணும்னா ஒவ்வொரு எல்லா போதையில இருக்கிறவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு ஒரு இடத்துல உட்கார வச்சு இது போதையிலிருந்து நீக்கும் இல்லம் அப்படின்னு போர்டு போட்டு அங்க பண்ணிட்டு இருக்குதா? இல்ல. அவங்க வீடுகள்ல ஒவ்வொருத்தரும் தெளிவு பெற வேண்டியிருக்கு, ஒவ்வொருத்தரும் வேதத்தின் தெளிவு பெற வேண்டியிருக்கு.
அவங்க தான் அந்தந்த வீடுகள்ல அங்கங்கே அவங்க எடுத்து சொல்ல முடியும். அப்போ ஒவ்வொருத்தரும் வீட்டுல 10 பேர் இருக்கிறாங்க, 20 பேர் இருக்கிறாங்க, எத்தனை பேர் இருந்தாலும் சரி, 5 பேர் இருக்கிறாங்க, அதுல ஒருவராவது வேதத்தின் தெளிவுக்காக காத்திருக்கணும் இல்லையா? அதற்கான முயற்சி இருக்கணும் இல்லையா? அப்ப அவங்க மற்றவங்களுக்கு வழிகாட்டுவாங்க. நம்ம தான் யாரையுமே நம்மளும் போறதில்ல, யாரையும் விடுறது இல்லையே, விருப்பவர்களும் விடுறது இல்லை, நம்மளும் அதில் போய் கலந்துக்கிறது இல்லை. அப்ப பிரச்சனை வரும்போது மட்டும் இப்ப என்ன செய்யணும்? பரிகாரம் தேடுறோம். பரிகாரம் உதவாது. வேதம் படிப்படியாக இயற்கையாக அமையணும். சிறுக சிறுக அது இறக்கப்படுது. படிப்படியாக புரிய ஆரம்பிச்சு இயற்கையாக ஆகி பொறுமையோட இருங்க. ஏன்னா போதைக்குரிய வாழ்க்கையை தான் நம்ம காட்டியிருக்கோம். நம்ம எல்லாருமே சாட்சி காட்டினது போதைக்குரிய வாழ்க்கை. ஒவ்வொருத்தரும் அதுல கொஞ்சம் அதிகமாயிடுறாங்க, ஒவ்வொரு விதமான போதையில இருக்கிறாங்க. படிப்படியா இறைவன் பொறுமையா இருக்கிறான். நம்மளுக்கு ஆயில கொடுத்துருக்கிறான் இல்லையா? பொறுமையோட அவங்களுக்கு எல்லாம் எடுத்து சொல்ல முடியுது. அவங்களுக்கு நல்லபடியா வாழணும்னு விருப்பம் இருக்கு இல்லையா? அப்ப நீங்க தெளிவடைஞ்சு வாங்க, நீங்களே அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக மாறுவீங்க. அதை விட்டு மருந்து சரி பண்ணிடும், ஊசி சரி பண்ணிடும், மாத்திரை சரி பண்ணிடும், ஒன்றும் சரி பண்ணாது. நீங்க தெளிவடைங்க. உங்களுக்கு தானே சிரமமா இருக்கு. இப்ப நீங்க தெளிவடைங்க. தெளிவடைஞ்சு அவங்களுக்கு அந்த தெளிவை கொண்டு சொல்லிட்டு வாங்க. அவங்க தெளிவான இருக்கக்கூடிய நேரங்களை சொல்லிட்டு வாங்க. குற்றம் சொல்ற மாதிரி சொல்லாதீங்க. வேதத்தை எடுத்து சொல்லுங்க, புரியும்படியாக சொல்லுங்க, மனதில் பதியும்படியாக சொல்லுங்க. மனதில் பதியும்படியாக சொல்லணும்னா முதல்ல நீங்க அதுல வாழ ஆரம்பிங்க. உங்களுடையதுங்கிற எண்ணம் வந்ததன் காரணமாக நீங்க பதட்டம் அடைகிறீங்க. அதுதான் உங்களுக்கான சோதனையும். அவர்களும் இறைவனுடைய படைப்புகள் தான். ஆனா நீங்க உங்களுடைய நினைச்சுக்கிறீங்க. இங்கதான் சிக்கல் வருது. சொல்லுங்க, இப்ப என்ன கேள்வி இருக்கு? தொடர்ச்சியா அவங்க நல்லபடியா வரணுமே அப்படின்னு நம்ம சொல்ல ஆரம்பிக்கும் போது அவங்க அதை பத்தி ஒரு கேர்லெஸ்ஸா இருக்கும்போது நமக்கு கோபம் வந்துடுது இல்லை சார், அதை கண்ட்ரோல் பண்ண முடியல. இப்ப நம்ம நிலையை இழந்துடுறோம். கோபப்பட்டதால அவங்க கூட செய்யறதுக்கான அந்த உணர்வை இழக்கிற தன்மை ஏற்படுது. இப்போ இதுல இருந்து நம்ம பாதுகாத்துக்கணும். ஆனா ஒரு லிமிட்டுக்கு மேல நம்ம அதை இழந்துடுறோம். இப்போ என்ன சார் பண்றது? உங்க உடம்புல அழுகிருச்சு ஒண்ணு, என்ன பண்ணுவீங்க? வெட்டி எடுக்கிறீங்க. அந்த அளவுக்கு நீங்க துணிகிறீங்களா இல்லையா? ஒரு விரல்ல ஒரு விஷம் கடிக்கப்பட்டிருக்கு, இது உடனே நீக்கப்படாட்டி இறந்துருவான்னு அவன் விரலை வெட்டுறவங்கள பார்க்கல? நம்முடைய விரலை பார்க்கலையா? இல்ல அது அழுகி குறையோடி இப்போ உயிர் அதை வெளியேற்ற வரைக்கும் பொறுமையா இருக்கிறீங்க இல்லையா? ஒரு புண்ணு வருது, கெட்டுப்போனதுலாம் அதுல இருக்கு, அது உயிரே அது வெளியேற்றுது இல்லையா? உடம்பு விட்டு வெளியேற்றுது இல்லையா? அப்படி உங்களை வெளியேற்ற வரைக்கும் பொறுமையோட இருங்க. நீங்க சம்பாரிச்சது உங்களால முயன்ற வரைக்கும் சொல்லிக்கிட்டே வாங்க. இதுல இருந்து தப்பிக்கிறதுக்கு தான் ஒரு அமைப்பை ஏற்படுத்தி ஒரு கட்டடத்தை உண்டாக்கி அதில் கொண்டு எல்லாத்தையும் உள்ள போட்டு வந்துடுறீங்க. அப்ப கண்ணில் பார்க்க முடியல, பரவாயில்ல, அங்கே போயிட்டு விட்டுட்டு அதுக்கான காசை கொடுத்துட்டு வந்துடுறீங்க. எல்லா பிரச்சனையும் தேர்ந்துருன்னு. அப்ப காசு இருந்தா இப்படி கொடுத்துட்டு பிரச்சனையை விட்டு விளைவிக்கலாம்னு நினைக்கிறோம். இதுல இருந்து ஒரு பாடம் இருக்கு. இது எவ்வளவு மோசமான நிலை, இந்த நிலை நமக்கு வேண்டாங்கிற அந்த பாடம் படிக்கணும்ல. அது அத்தனை பேருக்கு சாட்சியா இருக்கிறாங்க, கெட்டதுக்கு சாட்சியா அவங்க இருக்கிறாங்க. இங்கே ஒரு மனிதன் போதைக்குள்ள ஆனா எவ்வளவு கேடுகள் உருவாகுங்கிற சாட்சி காட்டப்படுது இங்க அத்தனை பேருக்கு. இனிமேலாவது ஜாக்கிரதையா இருங்கன்னு. ஆனா அத்தனை யாராவது அந்த பாடம் படிக்கிறாங்களா? எல்லாரும் நம்மளும் பண்ணி பார்ப்போம் எண்ணத்துக்கு வருது அப்படின்னா அது சமுதாயம் முழுவதும் பொறையோடி போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். புற்று வளருதுன்னு அர்த்தம். கேடுகள் புற்றாக வளருதுன்னு அர்த்தம். ஆனாலும் அங்கே இறைவன் அங்கே பாதுகாக்கிறாங்க அவங்கள. திருநாய் பார்த்து திருந்தா விட்டால் கேடுகள் யாரு இருக்காங்களோ அவர்கள் அதை உணர வேண்டும். அப்ப நம்முடைய வழிமுறை, நம்முடைய வாழ்க்கை முறை அவர்களுக்கு அந்த திருந்துதலை நோக்கி அமைக்கல. நம்முடைய வாழ்க்கை முழுவதும் வேடிக்கையும் விளையாட்டுமா இருக்கு. வீண் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுல பெருமை கொண்டு வாழ்ந்துட்டு இருக்கோம் ஒவ்வொருத்தரும். அது போதை உண்டாக்குது. அவங்க கொஞ்சம் அதிகமா போய் போதைக்குள்ளாயிடுறாங்க. கொஞ்சம் அதிகமா போய் போதைக்குள்ளாயிடுறான். உணவுக்கு மட்டுமே ஒருத்தர்கிட்ட இருந்துச்சு அப்படின்னா வீணான விஷயத்துக்கு போதைக்கான செலவு பண்ணுவாங்களா? இல்ல. போதையில ஆனதுக்கு அப்புறம் எல்லாத்தையுமே செலவழிக்க தோன்றாங்க. ஆனா ஆரம்பத்துல அளவுக்கு மீறி அவங்களுக்கு இருக்கு. கொடுத்ததுல இருந்து கொடுக்கணுங்கிற எண்ணம் இல்லை. அந்த எண்ணத்தை வளர்க்கல நம்ம. இப்போ அவங்க கெட்டதுக்கு தான் பயன்படுத்துவாங்க. அதை படிப்படியாவது போதைக்குள்ளாது உங்களை உள்ள இழுக்குது. அருளாளின் நினைவு விட்டும் எவன் ஒருவன் விலகிக் கொள்வானோ அவனுக்கு நாம் ஒரு சைத்தானை இணைத்து விடுகின்றோம். அது யாராக இருந்தாலும் இனி என்ன மறைச்சு செய்வாங்க? தங்களுடைய இலைகளை கொண்டு, பூமியின் இலைகளை கொண்டு அவர் தங்களை மறைத்துக் கொள்வார்கள். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அறிவை கொண்டு நீங்க மறைச்சுக்குவீங்க. மறைச்சின்னு நல்லவங்க மாதிரி காட்டிகிட்டே இருப்பீங்க. அப்புறம் அது மிதமிஞ்சி ஒரு நாள் வெளியே வரும். இப்பதான் போதையில வந்த மாதிரி நினைச்சிட்டு இருக்கீங்க. வேற மறைச்சு தானே வச்சிருந்தீங்க, வெளியே காட்டிக்காம. நான் வீட்டுக்குள்ளே குடிச்சுக்கிறேன் அப்படின்ட்டு அதை அனுபவிச்சிங்கல்ல. இப்ப வெளியே வரைக்கும் வந்துருச்சு. அது வெளியே எல்லாரும் பார்க்க ஆரம்பிச்ச அப்புறம் தான் இப்போ போதைக்குள்ள அறிவு எப்படி திருத்துன்னு தெரியல இப்ப பேசுறீங்க.
இப்பதான் மரம்லாம் நடக்கிற மாதிரி. அப்ப அதனால வேதம் வந்து நமக்கு தெளிவுபடுத்து எப்படி வாழணும்னு. ஒவ்வொருக்கும் சாட்சி, நன்மைக்கு சாட்சியா இருக்கும்போது கெட்டதுக்கு சாட்சி அவங்க இருக்கிறாங்க. இப்போ அவ்வளவுதான். கெட்ட மற்றவங்களுக்காக பயம் வரட்டும், எச்சரிக்கை வரட்டும்ங்கிறக்காக இவ்வளவு கேடுகட்ட வாழ்க்கை அப்படின்னு எதையும் மறைச்சு வைக்கிறீங்க. அப்ப அது பார்க்காதவன் என்ன பண்ணுவான், நம்மளும் பண்ணி வைப்போம்னு நினைப்பான். அந்த அக்கிரமம் பண்றவனுக்கு நீங்க எல்லா வசதியும் கொடுத்து ராஜ்ய மரியாதை கொடுத்து உட்கார வச்சீங்களா வீட்டுக்குள்ள, பாக்குறவனுக்கு அவன் குடிக்கும் போது அதை பாக்குறவனுக்கு நம்மளும் குடிக்கலாம், அப்ப நல்லதானே இருக்கு. இந்த எண்ணத்துல ஏற்படுத்துது. அவன் விழுந்து கிடக்கிறத காட்டுங்களேன், கேவலமா இருக்கிறத காட்டுங்களேன். மற்றவங்களுக்கு பாடம் வர பயம் வரும்ல, ஐயோ இப்படி அப்படின்னு. நீங்க எந்த கண்ணியத்தை பாதுகாக்கிறீங்க? யாருடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறீங்க? நல்லவுடைய கண்ணியத்தை நீங்க தெருவில் விட்டுறீங்க, அக்கிரமம் பண்றவனுடைய கண்ணியத்தை பாதுகாக்கிறீங்க. ஒவ்வொருத்தரும் இறைவனுடைய கண்ணியத்தை பாழாக்குறீங்க, சைத்தான்களின் கண்ணியத்தை நீங்க புகழ் பாடுறீங்க. ஏன்னா நீ நெருங்கினதன் காரணமாக அது எங்க அப்பா, எங்க அண்ணன், என் தம்பி, என் மனைவி, என் மகன், என் புருஷன் அப்படின்னு நீங்க என்னதுன்னு ஆக்குறதுனால உங்களுக்கு உண்மை புரிய மாட்டேங்குது. மயக்கத்தை நீங்களே போதில தான் இருக்கிறீங்க. இறைவனுடைய அறிவிப்பு மரத்தை நெருங்காதீர்கள். தப்புன்னு பண்ண பிறகு ஏன் விளக்க முடியல நமக்கு? அது யாராக இருந்தாலும் ஏன் வரல நமக்கு? அது வளர்த்து ஒரு நிலை போகும்போது உங்களால இப்ப உங்களால மறைக்க முடியல. உங்களுடைய ரெக்கைக்கு வெளியே வருது அது, அந்த வளர்ச்சி அவ்வளவு கேடுகள்ல அவ்வளவு கேடுகளோட வெளியே வருது. இப்போ ஒண்ணும் செய்ய முடியல. இப்ப வருந்துற மாதிரி ஏன்? நானே ஊத்தி கொடுக்குறேன், வீட்டுல உட்காந்து குடின்னு சொன்னதுதானே. ஏன்னா நம்ம யாரும் வேதத்தை விளங்கி கொள்ளாதனால அது படிப்படியா வளர வர்றோம். வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை, விளங்கிக்கிறதுக்கான முக்கியத்துவம் கொடுக்கறது இல்லை. ஆனா வேதத்தின் பெயரை கொண்டு சடங்குகள் செய்யறதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம். புரியுதா எல்லாருக்கும்? நம்ம சடங்குகள்ல இருந்துகிட்டு அவங்களுக்கு சொல்லும் போது அவங்க அதை ஒரு பொருட்டா எடுத்துக்கவே இல்லை. ஆனா நம்ம கிட்ட இருந்து அது கொஞ்சம் கொஞ்சமா நீங்கும் போது இப்போ அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மாற்றத்தையும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப அந்த நம்பிக்கை வருது. இப்போ நாம சரியாகும் போது நம்மளை சுத்தி உள்ளவங்க நம்ம பேச்ச கேட்பாங்க. ஆமா. அப்போ வேதம் நம்மை நம் இறைவனுடைய பாதையில் வாழச் செய்வதற்காகத்தான். ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக சொந்தம் கொண்டாடாதீங்க, மரத்தை நெருங்காதீங்க, ஒவ்வொன்றும் இறைவனுடையது. வானங்கள் முதலாக பூமி வரையிலும் யாவும் இறைவனுடையது. சொந்தம் கொண்டாடும் போது நீங்கள் இறைவனை விட்டு விலகுகிறீர்கள், அவருடைய பாதையை விட்டு விலகுகிறீர்கள். இப்பொழுது அதற்குரிய கூலிதான் உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆனாலும் அவன் கருணையாளன், இன்னும் நன்மைகள் பாக்கி இருக்கு. அந்த நன்மைகள் உங்களை வாழச் செய்கிறது. நம்முடைய அநியாயங்கள் அது நமக்கு கஷ்டங்களை கொண்டு வருது. நம்ம வேதத்தின் விளக்கத்துல தொடர்ச்சியாக நம்ம இருக்கும்போது, அதற்கு நமக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது, கொஞ்சம் மற்றதுக்கு எந்த அளவுக்கு நீங்க முக்கியத்துவம் கொடுக்குறீங்களோ அதை விட கொஞ்சம் கொஞ்சம் அதிகமா உங்களுடைய இறைவனிடமிருந்து வரக்கூடிய தெளிவுக்காக நீங்க முக்கியத்துவம் கொடுத்தீங்கன்னா படிப்படியாக உங்க நிலை என்னன்னு புரியும். ஒவ்வொருத்தருக்கும் தன்னிலை புரிய ஆரம்பிக்கும். அந்த தன்னிலை புரிந்து நீங்கள் ஒளிர ஆரம்பிப்பீர்கள். மாடத்தின் மீது வைக்கப்பட்ட விளக்காக நீங்கள் இருக்கும்போது மற்றவங்களுக்கு இப்ப வெளிச்சம் போய் சேரும். நீங்க இருட்டில் இருந்துகிட்டு வெளிச்சத்தை கொடுக்க முடியாது. நீங்க சடங்கு செஞ்சுக்கிட்டு புரியாத செஞ்சுக்கிட்டு கொடுக்க முடியாது. ஏன்னா நீங்க கொடுக்க முடியும்னு நினைச்சிட்டு இருக்கீங்க, அதுவே போறேன். அப்ப வேதத்தை அறிந்திருப்பவர்கள் தான் அதை செய்து விடுவோம்ங்கிற எண்ணெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. எடுத்து சொல்வது கடமைங்கிறது தெளிவா இருப்பாங்க. நான் சரி பண்ணிடுறேன், நான் அந்த பிரச்சனையை தீர்த்துறேன், அதெல்லாம் சொல்ல மாட்டாங்க. என் இறைவன் நாடினாலும் சொல்றது காரணம் அது விளங்கிட்டது. வார்த்தையில சும்மா எனக்குத்தான் இறைவன் நாடினால்னு வெறும் வார்த்தையா சொல்லிட்டு இருக்கிறது இல்லை, என்னன்னு கூட புரியாது. அவர்களை உணர்ந்த நிலையில் எடுத்து சொல்வதுதான் கடமைங்கிறத விளங்கி கொண்ட நிலையில் அவர்கள் சொல்லக்கூடிய இறைவன் நாடினால், அல்லது மனசுல அந்த எண்ணத்தோட சொல்லணுங்கிற அவசியம் கூட இல்லை. அது இன்னைக்கு அது சடங்கு வார்த்தையாக மாறிடுச்சு. இறைவன் நாடினால் ஒரு சடங்கான ஒரு வார்த்தை மாதிரி ஆயிடுச்சு. அது உள்ளத்துல உணர்றது. அது புரியல எல்லாருக்கும்? இது எதுவும் கேள்வி இருக்கா? யாருக்கும் வேற எதுவும் கேள்வி இருக்கா? சரி. பெண்கள் ஒரு 40-45 வயசு மேல ஆகும்போது உடம்பளவுலயும் மனசளவுலயும் பல காரணங்களால பலவீனம் ஆறும். நம்மளால இவ்வளவு செய்ய முடியல, நம்மளுக்கு சக்தி இல்லை, நம்ம உடம்ப நம்ம கெடுத்துக்கிட்டோம், நம்ம பார்த்துக்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வருது. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு என்ன பண்ண? அதாவது இந்த கேள்வி எப்படி இருக்குன்னா பொதுப்படியான கேள்வியா இருக்கு. எந்த ஒரு கேள்வியும் அந்த கேள்வியினால அந்த கேள்வி யாரை பாதிச்சிருக்கோ அந்த பதில், எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, இந்த மாதிரி பிரச்சனைக்கு என்ன பண்றது அப்படின்னு அந்த பிரச்சனையில எனக்குங்கிற இல்லாம அந்த பிரச்சனை வரும்போது தான் அதில் உள்ள பாதிப்பு உணர்ந்து வரக்கூடியதும் ஒரு பொதுப்படியான ஒரு கேள்வியை கொண்டு வரதும் வேற. இன்னொருத்தருக்காக யாருடைய கேள்வியும் இருக்காம இருக்கணும் அடிப்படையில. அப்பதான் நமக்கு அது உதவும். இல்லைன்னா கேள்வியில் கேட்டுட்டே இருப்போம், நமக்கு உதவாது யார் ஒருத்தருக்கும்.
அப்ப என்னுடைய கேள்வி, எனக்கு இந்த தேவை இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்பதான் புரியவே ஆரம்பிக்கல, புரியாது. எவ்வளவு நாள் நம்ம கேள்வி கேட்டு இருந்தாலும் நமக்கு புரியாது. ஏன்னு நம்ம கேள்வி நம்ம கேட்கல, அடுத்தவங்க கேள்வி மாதிரி கேட்கறது, அடுத்தவங்களுக்காக கேட்கறது அப்படி நம்ம கேட்டுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு அது உதவாது. இப்போ பெண்கள் வீட்டுக்குள்ள இறைவனுக்கு அடிபணிந்தவர்களாக வாழ செய்வதற்கு பதிலாக ஆண்களுக்கு அடிபணிந்தவர்களாக வாழ செய்தாச்சு பல காலமா, இன்னைக்கு வரைக்கும். அதை பெருமையாக நினைக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க, பெருமையாக பேசக்கூடிய பெண்களும் இருக்கிறாங்க. இறைவனுக்கு அடிபணிந்து இருங்கள் அப்படின்னு சொன்னா கணவன் தான் இறைவன் அப்படின்னு ஆக்கிட்டாங்க. கணவனை கண்கண்ட தெய்வம் ஆகிடாச்சு. சரியா? இப்போ இறைவனுக்கு பயத்தோட, அதாவது நன்மைக்கு நல்ல காரியம் நம்ம செய்யணும், கெட்டது செய்யக்கூடாது, இவ்வளவுதான். அவன் நல்லது கெட்டது என்னது அப்படின்றது வேதம் நமக்கு மறந்துச்சுன்னா, நமக்கு தெரியல அப்படின்னா வேதம் நமக்கு நினைவுபடுத்துது. வேதத்தின் தெளிவுல நம்ம காரியம் என்ன தெளிவு நமக்கு வேதத்திலிருந்து கிடைக்கப்படுறோம். வேதம் எதுக்கு? வேதம் மனசுக்கு, உடம்புக்கு இல்லை. வேதம் மனதுக்கு. நன்மை மறைவானது, மனம் மறைவானது, வேதம் மறைவானது, மறைவானவற்றுக்கு அறிவிக்கிறது. இப்ப அந்த மறைவானவற்றிலிருந்து வெளிப்படக்கூடியது உங்க உடல் இல்லையா? உங்க உடலுக்கான காரியத்தை இப்ப வெளியே மறைவானதை விளங்கி கொண்ட அந்த மனதிலிருந்து உங்களுக்கான கட்டளை, உங்களுடைய அறிவுக்கான கட்டளை எங்கிருந்து ஆகினாலும் நீங்க என்ன செய்யணும், எது செய்யணுங்கிறத வரணும். இப்போ அது மாற ஆரம்பிக்கும். உடல் இயங்கணும் இல்லையா? நம்ம கையை தூக்குனாலே அசிங்கம், காலை தூக்குனாலே அசிங்கம் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு வேலையை செய்யாம இருந்தா, பெண்களுக்கு பெரும்பாலான பிரச்சனை அதுதான். எந்த வேலையும் இப்ப செய்யல, வீட்டுல இருக்கணும், எந்த வேலையும் செய்யல. இல்ல அவங்க அதிகமா செய்யக்கூடிய வேலை என்னன்னா 2 விரல்கள் வேலை செய்யுது, அவ்வளவுதான். ஒரு சுவிட்சை போட, சுவிட்ச் ஆஃப் பண்ண, இந்த வேலை தான் நடந்துட்டு இருக்கு. ஆண்களை நீங்க கடவுளாக்கிட்டீங்க, கடவுளை தவிர கடவுளாக்க கூடாதுங்க போது ஆண்களை கடவுளாக்கிட்டீங்க. அப்ப அந்த ஆணும் சரி அந்த பெண்ணும் சரி இருவரும் இறைவனை வழிபடணும், நல்லெண்ணத்தோட வாழணும் இல்லையா? அப்படின்னா ஆண்களை கடவுளாக்க கூடாது, ஆண்களுக்கு சொன்ன பேச்சு கேட்க கூடாது, அப்படி அர்த்தமா? அதுவும் அர்த்தம் இல்ல. 2 பேரும் இறைவனுக்கு பயந்தவர்களாக, ஆணும் பெண்ணும் இறைவனுக்கு பயந்தவர்களாக, அதாவது தப்பு செய்யறதுக்கு பயந்தவர்களாக, அதான் இறைவனுக்கு பயப்படுறது. அப்ப அது வேதம் தானே வழிகாட்டுது. நீங்க செய்யக்கூடிய சடங்குகள் எதுவும் உங்களுக்கு வழிகாட்டலையே தப்பு செய்யக்கூடாதுன்னு. நீங்க எந்த சடங்கு செஞ்சாலும் சரி, எந்த வழிமுறையில போய் சடங்கு செஞ்சாலும் சரி, அந்த சடங்குகள் உங்களுக்கு தெளிவெல்லாம் படத்துல இதை செஞ்சுட்டு வரணும், நம்ம தினம் போய் செஞ்சுட்டு வரணும், அதான் செஞ்சுட்டு வர்றீங்க. அவங்களுக்கு எப்படி தெளிவை கொடுக்கும்? ஆணும் பெண்ணுக்கு எப்படி தெளிவு கொடுக்கும்? இறைவனும் 2 பேருமே இறைவனுக்கு பயந்துல இருக்கணும். நான் ஆணுக்கு சொல்லுவேன், ஆணு பெண்ணுக்கு சொல்லுவேன், அப்படியே இறைவன் சொல்லியிருக்கான். 2 பேரும் இறைவனுக்கு பயந்துள்ளா இருக்கணும் இல்லையா? நம்பிக்கை கொண்ட ஆண்களும் நம்பிக்கை கொண்ட பெண்களும், தர்மம் செய்யும் ஆண்களும் தர்மம் செய்யும் பெண்களும் இல்லையா? அவை ஆணையும் பெண்ணையும் தனக்கு அடிப்படையமா தான் அமைச்சிருக்கான். அப்போ நீங்க ஒருவர் மற்றவர்களுக்கு உதவி கொள்ளுங்க சொல்றான். ஒரு ஆண் ஒரு தன் பெண்ணுடைய தேவைகளுக்காக அவர்களும், தன் ஆணுடைய தேவைகளுக்காக அந்த பெண்ணும், உள்ளன்போடு அப்படின்னு அர்த்தம், நல்லெண்ணத்துடன் அர்த்தம். உள்ளன்போடுன்னா நல்லெண்ணத்துடன் அர்த்தம், கெட்டெண்ணம் இல்லாமன்னு அர்த்தம். இப்போ எல்லா ஒரு காரியம் செஞ்சுட்டு வர்றீங்க இல்ல, நீங்க சந்தேகம் எல்லாம் பண்றீங்க. இறைவனுக்கு பயப்படல இல்ல, நீங்க ஆணும் பயப்படல பெண்ணும் பயப்படல இல்லையா? இப்ப நீங்க மாறி வரும்போது சமுதாயம் படிப்படியா மாற ஆரம்பிக்கும். நம்ம வீடுகள்ல நம்ம இறைவனுக்கு பயப்படணும்ல, தவறான விஷயத்துக்கு பயப்படணும்ல. நம்ம அதிகாரி மாதிரி நடந்துட்டோம்னா, சில வீடுகள் பெண்கள் அதிகாரம், சில வீடுகள் ஆண்கள் அதிகாரம். இறைவனுக்கு அதிகாரத்தை இறைவனுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்னு என்ன அர்த்தம்? நல்லது நம்ம செய்யறோம்னா, கெட்டதை விளக்குறோம்னா அதிகாரம் இறைவனம் இருக்குன்னு அர்த்தம், கொடுத்துருக்கிறோம்னு அர்த்தம். இப்ப நம்ம ஒரு காரியங்கள் செய்யணும், மனசு அமைதியா இருக்கணும். வேதத்தின்படி, வேதத்தை நமக்கு தெளிவுடைய மனசு அமைதி அடையுது, உடல் இயங்கும். என்ன தேவை அந்த தேவை செய்வீங்க. நீங்க படுத்திருக்கீங்க, எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி சோம்பல் முறிக்கிறீங்க இல்லையா, அது கூட இயக்கம்தான், அதை அறிவிக்குது. நீங்க இயங்கணுங்க அறிவிக்குது. உங்களுக்கு இப்ப சோம்பல் முறிக்க கூட முடியல, அப்படியே பொம்மை மாதிரி கட்டில விட்டு கீழே இறங்குறது, அப்படியே மெதுவா போறது, அப்படி ஆயிடுச்சு. உடல் இயங்கணும், மனசுல நல்லெண்ணத்தோட வாழணும் தானே. அப்ப கெட்டதை விட்டு அவன் பாதுகாப்பல, என்னுடைய அடியார்களை பாதுகாப்பது என்னுடைய கடமை நிறைய அறிவிச்சிருக்கிறல்ல. நம்ம எங்க நம்புறோம் அதை? நம்ம தப்பான எண்ணம் இருந்தா தப்பான நம்மளை நோக்கி வரத்தானே செய்யும். எண்ணங்களில் தூய்மையா இருப்போம், பாதுகாக்க முடியுமா நம்மள? அவர்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகளில் இருந்தாலும், என்னை நான் மூடிக்கிட்டு வீட்டுக்குள்ளேயே இருந்தா ஒரு தப்பு வராது, எல்லாம் இருக்கிறத கெட்டணும், ஆனா வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு இருந்தா சரியா போய் அர்த்தமா இல்ல. அவர்கள் உறுதியாக கட்டப்பட்ட கோட்டைகள் இருந்தாலும் அந்த அடைய வேண்டியது அடைந்தே தீரும். மரணம் அடைந்தே தீரும்னா மரணம் அடைந்தவங்களுக்கு சென்றே இருப்பாங்க என்ன அர்த்தம்? கெட்டது வந்தே தீரும். ஆனா கெட்டெண்ணம் இருக்கு, கெட்டெண்ணம் இருந்துச்சா கெட்டது தேடி வரும். நீங்க எங்க இருந்தாலும் தேடி வரும், உங்களுக்கு தேடித்தான் வரும். அப்போ 2 பேருமே ஆணும் பெண்ணும் இருவருமே இறைவனுக்கு பணிந்தவர்களாக, அப்போ மனசு அமைதியடைய ஆரம்பிக்கும். ஒவ்வொரு விஷயத்தையும் தெளிவோட, அந்த தெளிவுக்குரிய காரியங்கள் செய்வீங்க. ஆண் இறைவனை நம்பிக்கை கொள்கின்றான், பெண் இறைவனை நம்பிக்கை கொள்கிறார்கள்.
எப்போ ஒருவர் மற்றொரு மீது சந்தேகம் இல்லாம வாழ்ந்து வர்றோம். அது இறைவனை நம்பிக்கை கொண்டதன் காரணமாக ஒவ்வொருவரும் இறைவனுக்கு பயந்தவனா இருக்கும்போது, இறைவன் கண்காணிக்கிறான் எண்ணம் இருக்கும்போது நம்முடைய மனசுல அப்படியே இருக்கு. இப்போ ஒருத்தர் தன்னை பார்த்துக்கணும், நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னு. அதுல இருந்து நான் மீண்டு வரணுமே. இப்ப போதையில இருந்து விலகுறோம். இப்ப அந்த பெண்கள் இயங்க ஆரம்பிக்கிறார்கள். இப்பயும் வேலை செஞ்சுட்டு இருப்போம் நம்ம. ஆனா ஒரு சில சேலைகளை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இல்ல, உடலுடைய ஒவ்வொரு பகுதியும் நமக்கு ஒவ்வொரு காரியங்கள்ல இயங்கணும். அப்படிதான் இயக்கம் இருந்துச்சு. அதனாலதான் மிஷின் கண்டுபிடிக்காம இருந்தான் அந்த காலத்துல. இல்ல இறைவன் அறிவு கொடுக்கல. இல்ல 21ஆம் நூற்றாண்டு தான் அறிவு கொடுத்துருக்கு. அப்படி இல்ல அப்படி இல்லை. அவர்கள் உடல் இயங்க வேண்டும் என்று தெரிந்து கொண்டதன் காரணமாக அதுக்கு போல உபகரணங்கள் என்ற இயக்கத்தை நிறுத்திவிடும். உடல் இயங்கல மறந்துச்சுன்னா, உடல் இயங்காம இருந்துச்சுன்னா மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். மனசு வேலை செய்ய ஆரம்பிச்சுன்னா நோய். அது விளங்கி கொள்ளல. உபகரணங்களை கண்டுபிடிப்பதுதான் அறிவியல் சொல்லிட்டாங்க. இல்லை, ஒவ்வொரு பொருளை பற்றிய அறிவை நாம் தெரிந்து கொள்வதுதான் அறிவியல். ஒரு இயந்திரத்தை கண்டுபிடிப்பதல்ல. உடல் இயங்க வேண்டும். உடல் இயங்கல அப்புறம் என்ன செய்ய போறீங்க? உடல் இயங்க வேண்டும், மனம் அமைதியுடன் இருக்க வேண்டும். இப்பொழுது நீங்கள் நீங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இயந்திரம் உங்களுக்கு இறைவன் கற்றுக் கொடுத்து நீங்கள் கண்டுபிடித்த ஒரு இயந்திரம் உங்களுக்கு நன்மையை செய்யும். உங்களுக்கு தெரியும் அது எதுக்கு பயன்படுத்தணும்னு தெரியும், எதுக்காக அது இருக்குன்னு தெரியும். இப்போ நம்ம மனமும் ஆரோக்கியமாக உடலும் ஆரோக்கியமாக இருக்கும். அதை செய்யுங்க, ஒவ்வொருத்தரும் செய்யுங்க, விளங்கிக்கிட்டு செய்யுங்க. யாரெல்லாம் நமக்கு உடல்ல சில பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவர்கள் இயக்கத்துக்கு கொண்டு வாங்க. கொஞ்சம் நடங்க, முதல்ல நடங்க. கால் கொடுத்துருக்கு நடக்கிறதுக்காக தானே. கால்களின் வேலை அதுக்கு இறைவன் கொடுத்துருப்பது நடப்பதற்காக கொடுத்துருக்கு. நடக்கவே இல்லைன்னா ஒவ்வொன்றும் ஒரு காரணத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த காரணம் நமக்கு தெரிஞ்சிருக்கா? கால் நடப்பதற்காக ஒரு வரி இல்லை, ஆனா அதுக்குள்ள நிறைய இருக்கு. அது இறைவன் கற்றுக் கொடுக்கும் போது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு அறிவு வரும். கால்கள் நடப்பதன் காரணமாக என்னெல்லாம் உடலில் நிகழ்கிறதுங்கிறத நீ நடந்து பாருங்க. அப்புறம் விளங்கிக்க, எழுதிக்கிட்டே இருங்க. நடக்கிறன் காரணமா எனக்கு இந்த நன்மையெல்லாம் இந்த நன்மைகள் நடந்துகிட்டு இருக்கு, இந்த கெடுகள் நீங்கிட்டு இருக்கு, நீங்க லிஸ்ட் போட்டே வாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா ஒன்றை பற்றி அறிவு நம்ம கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு. கொடுத்த கால்களை பயன்படுத்தணும் இல்லையா? உதாரணத்திற்காக அப்படி ஒவ்வொரு அசைவிலும் கொடுங்க. கொஞ்சமா ஒரே நாள் எல்லா ஆளும் கொடுக்கணும் அவசியம் இல்லை. ஒரு நாளைக்கு 10 மணி நேரம் எக்ஸசைஸ் பண்ண வேலை செஞ்சு அப்படி இல்லை. உடம்புல இருக்கிற ஒவ்வொரு பகுதியும் அந்தந்த வேலைக்கு ஏற்ப நீங்க பயன்படுத்திட்டே இருங்க. உடல் வேலை செய்யணும், மனசு அமைதியா இருக்கணும். இது நீங்க இறைவன் நம்மள எந்த அமைப்புல படைச்சிருக்கோம்னா நம்ம காரியம் செய்யறோம். இப்போ சில பேர் வீட்டு வேலைகள் செய்யணும், சில பேருக்கு ஓகே எந்த வேலையும் செய்யாதவங்களுக்கு நடக்கணும், வேலைக்கு கூட போறோம் சில பேர். சோ அப்போ எதனால அப்படி ஆகுது? ஏன்னா இயக்கம் இருந்துட்டு தான் இருக்கு, உடல்ல இயக்கம் இருந்துட்டு தானே இருக்கு. அதுதான்மா, இப்ப நீங்க வேலைக்கு போறீங்களா, அந்த என்னென்ன பிரச்சனை இருக்கு, அந்த பிரச்சனைகளை தனியா பேசும்போது அது வருது. இப்ப வேலைக்கு போற கேட்கும் போது பலவிதமான வேலைகள் இருக்கு இல்லையா? அப்ப யாருக்கு என்ன இருக்குன்னு அவங்க சொல்லும் போது, அவங்களே சாட்சியாக சொல்லும் போதுதான் இது புரிய ஆரம்பிக்கும். இப்ப வேலைக்கு போறாங்கன்னா கார்ல ஸ்கூட்டர்ல இங்க இருந்து கிளம்புறாங்க, நேரம் அங்க போய் இறங்குறாங்க, அப்படியே நேரம் ஆபீஸ்ல உட்காடுறாங்க, விரல்கள் மட்டும் வேலை செய்யுது, திருப்பி வர்றாங்க, இதுக்கடையில 5-6 தடவை சாப்பிட்றாங்க, திருப்பி வீட்டுக்கு வர்றாங்க, உட்காந்து 2 விரல்கள் மட்டும் வேலை செய்யுது, கேஸ் ஆன் பண்றாங்க, ஃபேன் ஆன் பண்றாங்க, மிக்சி ஆன் பண்றாங்க, 2 விரல்கள் மட்டும் இல்லையா? அப்படியே பொம்மை மாதிரி போயிட்டு பொம்மை மாதிரி திரும்பி வந்துடுறாங்க. உட்காரது இல்லை, குளிரில் எந்திரிக்கிறதுல எதுவுமே பண்றது இல்லை. குளிக்கும் போது கூட ஷவர்ல நின்று குளிச்சுட்டு வந்துடுறீங்க. அங்கேயே உட்காரது கூட கிடையாது. உட்காரதோ கை காலை தேய்க்கிறோம் இப்படி எதுவுமே கிடையாது. எந்த விளைப்பும் இல்லை. இப்போ இது சொல்லும் போது ஒவ்வொருத்தரும் என்ன பிரச்சனை இருக்குங்கிறது அவங்க தங்களை கவனிக்க ஆரம்பிச்சாங்கன்னா, அடுத்தவங்களை இல்லாம தங்களை கவனிக்க ஆரம்பிச்சாங்கன்னா இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கேன்னு புரிய ஆரம்பிக்கும். ஒரு செய்தி சொல்லும் போது பல பதில்கள் உடம்புக்கு, எனக்கான கேள்வியை நான் கேட்கும்போது ஒரு பதில் வரும்போது ஆயிரக்கணக்கான பதில் எனக்கு உள்ள வந்துடும். எல்லா கேள்விக்கும் பதில் வந்துடும். வேலைக்கு போனா வீட்டுல இருந்தா என்ன, வேலை செய்யறாங்களா, உடல் வேலை செய்யணும், மனசு அமைதியா இருக்கணும், அதானே? அப்ப ஒவ்வொருத்தரும் தன்னை தானே பார்க்க முடியும், நான் என்ன பண்ணிட்டு இருக்கேங்கிறது தானே. எல்லாருக்கான பதில நம்ம தேடிட்டு இருக்க முடியாது இல்லையா? அப்ப ஒவ்வொருவரும் அதை சொல்லும் போது அதை உணர்றாங்க. நம்ம கேள்வி யாருக்கு நம்ம கேட்கிறோமோ அவங்க நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், இதுல இருந்து பதில் வந்திருக்கா, அப்படித்தானே? ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காரியத்தை செஞ்சுட்டு இருக்காங்க ஒவ்வொருத்தரும். அப்போ சொல்லப்படக்கூடிய செய்தியில தான் எங்க இருக்கிறோன்னு பார்த்தா போதும். அடுத்தவங்களுக்கு இல்ல சிரமத்தை எப்படி போக்குறது அப்படி யோசனை பண்ணிட்டே இருந்தோம்னா ஒண்ணுமே வழங்காது, நமக்கும் புரியாது, அவங்களுக்கும் பயன் தராது. அதனால நேரடியாக ஒவ்வொருவரும் நேரடியாக தங்களுக்கான தன்னை அந்த சூழ்நிலையில வைத்து அந்த பிரச்சனை எனக்கு இருக்கு, அப்ப நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு அந்த தெளிவை கொண்டு பார்க்கும்போது இப்போ உள்ளுக்குள்
இன்னும் நிறைய பதில்கள், எல்லாம் என்னுடைய குறைகள் எல்லாம் எனக்கு தெரிய ஆரம்பிக்கும். யாரு சுட்டி காட்டல, எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போ நான் அதுல இருந்து விடுபடுறதுக்காக அடுத்து இன்னும் தெளிவுகள், அதை நான் செய்யக்கூடிய முயற்சி எனக்கு இருக்கு. அந்த முயற்சி ஏற்றுக்கொள்ளப்படும். உங்களுடைய இறைவனமிருந்து அது ஏற்றுக்கொள்ளப்படும். இறைவன் அதை ஏற்றுக்கிறேன். உங்களுக்கு சிறுக சிறுக உங்களுக்கு தெளிவுபடுத்திட்டே வரும். புரியுதா? புரியுது. அதாவது எல்லாரும் நானும், அதாவது எங்க சொல்லப்பட்ட விஷயங்கள்ல எங்க நம்ம தவறு செய்யறோம், எங்க சரியா இல்லை அப்படிங்கறது மட்டும் பார்த்துக்கிட்டே அதை திருத்திக்கணும். புரியுது. சரி, நல்லபடியா இருக்கு.